ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்றேன். நம்ம குரூப்ல டெய்லியும் ஒரு ஷெட்யூல் போடுங்க ப்ரோ. ஷெட்யூல் போடலாம். டைமிங் தான் பிரச்சனையா இருக்குது. நான் எனக்கு இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிருவேன். நான் அதுக்கப்புறம் எல்லாமே நான் பக்காவா பண்றேன். அத தாண்டி நீங்க கொஞ்சம் செல்ஃபா கொஞ்சம் படிங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட்டு அ ஃபர்ஸ்ட்டு அ அதாவது என்ன எப்படி படிக்கணும் மொத? ஓகே. ரீசனிங், அப்ப குவான்ட்ஸ், அந்த இங்கிலீஷ். குரூப்ல போய் படிச்சு யார் அது? ரீசனிங், குவான்ட்ஸ், இங்கிலீஷ். உங்களோட இத ஆஃப் பண்ணுங்க. ஓகே. நானே மியூட்ல போட்டேன். ஓகே. ரீசனிங், குவான்ட்ஸ், இங்கிலீஷ், சிஏ. ஒவ்வொரு செக்ஷனா நான் போயிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு சிஏலருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நெறைய பேத்துக்கு சிஏ தான் டவுட்டு. நெறைய பேத்துக்கு சிஏல தான் டவுட்டு. எப்படி படிக்கணும்? நான் எத ஃபாலோ பண்ணணும்? இத ஃபாலோ பண்ணணும், அத ஃபாலோ பண்ணவான்ட்டு. ஓகேவா? ஏதாவது 2 சோர்ஸ் இல்ல ஓகே. நான் என்ன சொல்றேன் 2 சோர்ஸ் மீன்ஸ் நீங்க பெர் டேக்குமே 2 சோர்ஸ் ஸ்டார்ட் படிக்கணும்னு அ இல்ல நோ ப்ராப்ளம். சாரி லாடா. பெர் டேக்குமே நீங்க 2 சோர்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல. அது எப்படி 2 சோர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு சோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டடிக்கு எடுக்கிறீங்களா? ஸ்டடிக்கு வேணாம். சாரி அவன எடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. அவன கடைசியா எடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் கிட் எடுக்கிறீங்களா? இல்ல வந்து ஏசி எடுக்கிறீங்களா? ஸோ சம்வாட் யாரு நீங்க தண்டர்ஸ்டார்ம் எதுனாலும் சரி அது உங்க விருப்பம் எடுத்துக்கோங்க. இத ஒரு மெயின் சோர்ஸா நீங்க வச்சுக்கணும். ஓகேவா? நீங்க எடுக்கக்கூடிய சோர்ஸ மெயின் சோர்ஸா வச்சுக்கணும். ஓகே. இந்த மெயின் சோர்ஸ்ல நான் என்ன பண்ணணும்? இந்த மெயின் சோர்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, தெளிவா படிக்கணும். நெறைய பேர் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் இதுதான் பண்றீங்க. அந்த பிடிஎஃப் எடுத்து இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வைக்கிறீங்க. அதாவது நோட் பண்ணி மீன்ஸ் நோட்ல எழுதல. அப்படியே மார்க் பண்ணி அந்த ஷேர் பண்ணுவோம்ல, அ ஹைலைட் பண்ணுவோம்ல, அந்த மாரி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாரி ஹைலைட் பண்ணா நம்ம அத எப்படி ரிவிஷன் பண்ண முடியும்? கொஞ்சம் கஷ்டம். நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் நீங்க எடுத்து எழுதிட்டீங்கன்னா, அது ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு பிடிஎஃப் எடுத்து நீங்க உட்கார்ந்து நீங்க ரிவிஷன் பண்றதுங்கிறது, ஒரு மந்த்லி பிடிஎஃப் நீங்க ஏசி எடுத்து நீங்க வந்து ஷேர் பண்றீங்க, ஹைலைட் பண்றீங்கன்னா, அந்த மந்த்லி பிடிஎஃப் நீங்க எடுத்து ரிவிஷன் லேப்டாப்ல உட்கார்ந்து பண்றது, அவ்வளோ எனர்ஜி உங்களோட பிரெயின் எனர்ஜிய குறைக்கும். நீங்க ரொம்ப லேட் பண்ணுவீங்க. பெட்டர் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க ரிவிஷன் பண்ணும்போது அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு வந்து எழுதிட்டீங்கன்னா. பட் அது நீங்க நவம்பர், டிசம்பர்லாம் நீங்க விட்டுருப்பீங்க. அது நீங்க அ அ ஃபாலோ பண்ணாதவங்க விட்டுருப்பீங்க. பட் நான் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் இந்த ஜனவரில இருந்தாவது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ, இப்ப ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டு, அதுல தெளிவா படிங்க. எல்லா பாயிண்ட்டும் படிங்க. ஏன்னா, அ ஏசி எடுத்தீங்கன்னா வேகா இருக்கும். நெறையா இருக்கும். நம்மள நெறைய பேரு என்ன படிக்கிறாங்க தெரியுமா? அதுல இருக்கிற ஹெட்டிங்கு, அதுல இருக்கிற தீம் அதாவது இப்ப இந்த நியூஸ மட்டும் தான் படிக்கிறாங்க. அது கீழ இருக்கிற டேட்டா யாருமே படிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் எக்ஸாம்ல கேட்பான். படிச்சுட்டு போய் ஒண்ணுமே வரல, ஒண்ணுமே வரலன்னா, ஸோ எல்லாமே நீங்க கவர் பண்ணணும். அந்த ஒரு ஒரு நியூஸ் எடுத்தீங்கன்னா, அது என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அது எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி எல்லா நியூஸுமே கவர் பண்ணிட்டு, அன்இம்பார்ட்டன்ட் சில நியூஸ்ல தேவையே இருக்காது. அந்த மாரி நியூஸ்லாம் விடணும் நீங்க. விட்டுட்டு டைம் சேவ் பண்ணணும். ஏன்னா ஏசில நெறைய அன்வான்டட் நியூஸ் இருக்கும். ஏசில ஏகப்பட்ட அன்வான்டட் நியூஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க படிச்சீங்கன்னு ஒரு சோர்ஸ் முடிக்கணும். ஓகேவா? ஒரு சோர்ஸ் முடிஞ்சுதா இப்ப? நெக்ஸ்ட் சோர்ஸ் எப்படி யூஸ் பண்றது? அதாவது கொஸ்டின்ஸ்லாம் லாஸ்ட்டா கேளுங்க. ஓகேவா? நான் பேசி முடிச்சுடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சோர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க ஏசி படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் சோர்ஸ் நீங்க என்ன எடுக்கிறீங்க? நீங்க உங்க சாய்ஸ் தான் அது. நீங்க ஸ்டடிக்கு எடுத்தாலும் சரி, இல்ல ஸ்மார்ட் கிட் எடுத்தாலும் சரி, சம்திங் ஓகேவா? இந்த பிடிஎஃப் இந்த சோர்ஸ் உடைய மந்த்லி உடைய பிடிஎஃப் எடுக்கணும். மந்த்லி கவர் ஆகுற பிடிஎஃப் எடுக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்க ரீட் பண்ணணும். ஏன்னா, இப்ப நீங்க போம்போது என்ன ஆகும்னா, நீங்க இத தெளிவா இங்க நீங்க ஏசி நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்டின்னா, இங்க போது 80% ஆஃப் நியூஸ் வந்து இங்க இருக்கிறது தான் இங்க இருக்க போகுது. 80% ஆஃப் நியூஸ் இங்க இருக்கிறது தான் இங்க இருக்க போகுது. ஸோ நீங்க செகண்ட் சோர்ஸ் போம்போது, நீங்க ரிவிஷன் தான் பண்றீங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபியூ நியூஸஸ் நீங்க படிக்கிறீங்க. இங்க இருந்து இங்க போம்போது, நீங்க ரிவிஷன் தான் பண்றீங்க. ஸோ இங்க இருக்கிற பாயிண்ட் இங்க இருக்காம இருக்கலாம். ஏசில சில பாயிண்ட் குடுத்திருக்க மாட்டான். பட் இங்க குடுத்திருக்கலாம். இங்க ஆல்சோ ஸ்மார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். சோ ஈஸியா இருக்கும். சோ நீங்க ரிவிஷன் தான் பண்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரிவிஷன் தான் பண்றீங்க அந்த இடத்துல. செகண்ட் சோர்ஸ் போம்போது. ஓகேவா? சோ இப்படி அத ரிவிஷன் மாரி வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நியூஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கணும். இப்ப 2 சோர்ஸ் கவர் ஆயிட்டா? இத வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்? பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். ஓகேவா? பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி நீங்க முடிச்சிருந்தா தான் அப் டூ டேட் நான் வந்து அப் டூ டேட் நீங்க முடிச்சிருந்தா தான், மெயின்ஸ்க்கு போம்போது நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க படிச்சத அகைன் ரிவிஷன் மட்டும் பண்ணலாம்.
நீங்க புதுசா போயிட்டு வேற எங்கேயும் நீங்க போயிட்டு புது சோர்ஸ்லாம் திருப்பி படிக்கவே இல்ல. இந்த 2 சோர்ஸ நீங்க படிச்சுட்டீங்க ஆல்ரெடி. அத 2 டூ 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணி விடணும். இதுதான் சிஏக்கான மெத்தட். இதுக்கப்புறமும் சிஏ யாராவது டவுட் கேட்டீங்க அப்டின்னா, உங்கள தான் சிஏ கிளாஸ் எடுக்க விட போறேன் அடுத்து. நீங்க வந்து கிளாஸ் எடுங்க. நீங்க டெய்லியும் படிச்சுருவீங்க சிஏ. ஸோ 2 சோர்ஸ் ஏதோ அது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ தரோவா முடிங்க. ஒவ்வொரு வீக் முடிஞ்சோனே அந்த அட் தி எண்ட் ஆஃப் தி வீக் அத ரிவிஷன் பண்ணுங்க. சும்மா ஆ லைட்டா பார்த்துட்டு போவாதீங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி வீக் அத ரிவிஷன் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு மந்த் முடிஞ்சோனே புதுசா ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருக்கிற மந்த்லி பிடிஎஃப் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. இதுதான் சிஏக்கான இது. இத முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, பிஎம் பிஎம்ல போயிட்டு ஆ குவிஸ் வீக்லி குவிஸ் இருக்கும். அது போடணும். அது முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் வேற வேற சோர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா சொல்றேன். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஏசி உடைய மந்த்லி எம்சிக்யூ பிடிஎஃப் இருக்கும். அத எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஆன்ஸர் தெரியாத மாரி கரெக்ட்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது கரெக்ட்டா ஆன்ஸர் தெரியாத மாரி வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க போடணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் ஸ்கோர் வரும். சும்மா வந்து எக்ஸாம் 10 நாளுக்கு முன்னாடி உட்காந்து சிஏ படிச்சுட்டு போயிட்டு, ஸ்கோர் வரலன்னா எப்படி வரும்? சும்மா ஹெட்டிங்கு அந்த இருக்கிற இத மட்டும் படிச்சுட்டு போயிட்டு வந்தா எப்படி ஸ்கோர் வரும்? சொல்லுங்க. வராது. இத இப்படி பண்ணாலே நம்மளால கொஞ்சம் தான் எடுக்க முடியும். இப்படி பண்ணாலே நம்மளால மார்க் வந்து ஒரு ஒரு டீசென்ட் ஸ்கோர் தான் எடுக்க முடியும். ஸோ இத 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 வந்து சிஏக்கு வச்சுக்கோங்க. இதான் மெத்தடு. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரீசனிங். ப்ரோ நான் ரீசனிங் மெயின்ஸ்க்கு என்ன பண்றது? நான் பிலிம்ஸ்க்கு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பிலிம்ஸ் வீக்கா இருக்கீங்களோ, தயவு செஞ்சு நான் நான் அன்னைக்கே சொல்ட்டேன். 1 வீக் டைம் குடுத்தேன். ஆனா யாருமே பண்ணல. யாருமே பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க பிலிம்ஸ் ஸ்கோர் கார்டு அத போடும்போது நீங்க 30 எடுக்கணும். ஏன் நெறைய பேர் எடுக்கலன்னு எனக்கு தெரியல. ரீசனிங்லாம் வந்து விடவே கூடாது. ரீசனிங்லாம் என்ன காரணத்துக்கும் சரி விடவே கூடாது. ரீசன்ல நீங்க மார்க் எடுக்கலன்னா, நீங்க வந்து அந்த எக்ஸாம்க்கே வந்து நீங்க என்ன சொல்றது? நீங்க கிளியர் பண்றது கஷ்டம். இத நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற எந்த சப்ஜெக்ட் நீங்க விட்டுருங்க. எனக்கு ரீசனிங் நீங்க வந்து நீங்க ஸ்கோர் பண்ணல அப்டின்னா, நீங்க அந்த எக்ஸாம நீங்க கிளியர் பண்ண மாட்டீங்க அவ்வளோதான். இத நான் விளையாட்டுலாம் சொல்ல உண்மைய தான் சொல்றேன். நீங்க போய் கிளியர் பண்ணவங்களோட எல்லா ஸ்கோரும் பாருங்க. ரீசனிங் டீசென்ட் ஸ்கோர் இருக்கும். மத்த செக்ஷன கூட அவன் ஸ்கோர் எடுக்காம இருந்திருப்பான். ஆனா ரீசனிங் எடுத்திருப்பான். எவன் ரீசனிங் எடுக்கலையோ, அவன் கிளியர் பண்ணியிருக்க மாட்டான். நீங்க வேணா போயிட்டு, ஆ நீங்க இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எத்தன பேர் இருப்பாங்க. போய் நீங்களே போய் பாருங்க. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்ட்டு நீங்க போய் பாருங்க. ஏன்னா, ரீசனிங் ஸ்கோர் வரலன்னா ஏன்னா அது ஒண்ணு தான் வந்து ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிலேயே வரலன்னா என்ன பண்றது நம்ம? நெறைய பேர் வந்து கடைசி நேரத்துல சிஏ படிச்சுக்கிட்டு, ரீசனிங் பிராக்டிஸே பண்ணல. நம்ம தான் ரீசனிங் கியூன்ல நம்மலாம். நம்ம போய் போட்டாலே மார்க் வந்துரும்ல. பிராக்டிஸ் பண்ணாம போட்டா யார் போனாலும் வராது. ஈவன் தோ நான் போனாலும் குவான்ஸ் நான் போய் போடுறேன். நான் பிராக்டிஸ் பண்ணாம போனாலும் எனக்கும் வராது குவான்ஸ். ஓகேவா? ஸோ, ஆ இனிமே வந்து தப்பு பண்ணாதீங்க. தென் ரீசனிங் மெயின்ஸ்க்கு என்ன பண்ணணும்? மெயின்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா, ஆல்சோ ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணும்போது, ரொம்பயும் கஷ்டமான பசில்ஸ்லாம் போட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு, அடுத்து 3 மணி நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, மூவி பார்த்துட்டு, தலைவலியில படுத்து தூங்கிரணும். அப்படிதான் பண்ணணும். சரிங்களா? இனிமே. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. கஷ்டமான சம் வந்துச்சுன்னா, பசில்ஸ் கஷ்டமா இருக்குதா? விட்டுருங்க. ஓகேவா? என்ன தேவையோ அத பண்ணுங்க. தென் இன்புட், அவுட்புட்டு, அந்த கோடட் கொஸ்டின்ஸு, பிளட் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம். வெறும் மார்க்ல மட்டும் போட்டா மட்டும் பத்தாது. மார்க்ல போடுறது ஒண்ணு ஒண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் பசில் நான் எடுத்துக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க 10 மார்க் போடுறீங்க. 10 மார்க்ல ஒவ்வொரு மார்க்லயும் 3, 3, 4 பசில் போடுறீங்க. 40 பசில் போடுறீங்க. பட் பிளட் ரிலேஷன்ஸ் எல்லா மார்க்லயும் வருமா? வராது. ஒரு 5ல வருது. 5ஏ 5 பிளட் ரிலேஷன் தான் நீங்க போட்டுக்கிறீங்க. அது எப்படி ஸ்பீடு வரும்? அங்க போய்க்கு அது வந்து பிளட் ரிலேஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு சின்னதா இருந்தாலும் குழப்ப தான் செய்யும். பிராக்டிஸ் இல்லையே. இன்புட், அவுட்புட் 4 மார்க்ல வரும். அத வச்சுட்டு நம்ம போயிருவோம். அங்க போய் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இது ரீசனிங் ஓகேவா? ஸோ ரீசனிங் மெயின்ஸ்க்கு வேணும்னா, செக்ஷனல் போடுங்க. 3 டேஸ்க்கு ஒன்ஸ், 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு மெயின் செக்ஷன்ல போடுங்க. பேரலல் மத்த டேஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா எடுத்து அந்த இன்புட், அவுட்புட் இந்த இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ரீசனிங். யாரு பிலிம்ஸ்லயே இன்னும் மார்க் எடுக்காம இருக்கிறீங்களோ, தயவு செஞ்சு உட்காந்து நெறைய பசில்ஸ் போடுங்க மொத. பசில்ஸ் போடனோனே போயிட்டு ஏதாவது பிடிஎஃப் எடுத்துட்டு, அதுல மொக்கையான பசிலா இருக்கும். சும்மா 2, 2 வரியில இருக்கும். அந்த மாரி பசில போட்டு வந்து உட்காரக்கூடாது. அந்த பசில் நல்ல மாடரேட்டான பசிலா இருக்கணும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எப்படி பசில் நான் போடணும் ப்ரோ? பிலிம்ஸ் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது. எனக்கு வீக்கா இருக்கு. நான் என்ன பண்ணணும்? என்ன மாரி பசில்? ஒண்ணுமே இல்ல. நீங்க மார்க் போடுறீங்கல்ல, அந்த மார்க்ல கேட்கிற பசில் இருக்குல்ல,
பிலிம்ஸ் மார்க்ல அந்த லெவலுக்கு இருக்கணும் எனக்கு. நீங்க அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த லெவல்ல இருக்கிற பட்ஜெட்ஸ நீங்க ஸ்பீட் பண்ணுங்க. அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பிலிம்ஸ் நீங்க போய் நல்லா பண்ணிட்டு வந்துருவீங்க. ஓகே. ஸோ இதுதான் ரீசனிங். தென் குவான்ட்ஸ். இந்த குவான்ட்ஸ் இங்கிலீஷ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த குவான்ட்ஸ் இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் வந்து என்னன்னா, பிறந்த உடனே வந்து எனக்கு தெரிஞ்சு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பிறந்த உடனே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? என்ன பதில் காணோம்? பதில் சொல்லுங்க. எல்லாரும் பிறந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறீங்க. இல்ல, நோவா? உண்மைய தான் சொல்றேன். ஏன்னா, 1 வாரம் போட்டுட்டு எனக்கு மார்க் வரலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து 10 நாள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களே! அப்பன்னா நீங்கலாம் வந்து பிறந்த உடனே நடந்திருப்பீங்கல்ல. டைம் வேஸ்ட்டு. டைம் நல்லா வேஸ்ட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ குவான்ட்ஸ், இங்கிலீஷ் இந்த 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இட் டேக் டைம். அத மொத நீங்க புரிஞ்சுக்கணும். 10 நாள்ல போட்டு எனக்கு 10 நாள்ல மார்க் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து, டோட்டலி வந்து என்ன சொல்றது? முட்டாள்தனம் தான் சொல்வேன் என்ன பொறுத்தவர நான். அதுக்கு வந்து குறைஞ்சது வந்து அட்லீஸ்ட் 3 மந்த், 4 மந்த் எடுக்கும். அத நீங்க மொத உங்க மைண்ட்ல ஏத்தணும். ப்ரோ நான் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேனே ப்ரோ. நீங்க 4 மந்த்ஸ் சொன்னீங்கன்னா 2 வருஷம் நீங்க படிச்சீங்க. கரெக்ட்டா படிக்கல. சும்மா போயிட்டு குவான்ட்ஸ் நான் இன்னையிலேருந்து படிக்க போறேன்டான்னு சொல்லி போவீங்க. 2 சம் போடுவீங்க. 3வது சம் தெரியாது. கடுப்பா இருக்கும். இத எவன்டா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு, நெக்ஸ்ட் போயிற வேண்டியது. உட்கார்ந்து இந்த சிம்பிளிஃபிகேஷனு அத வச்சே காலத்த ஓட்ட வேண்டியது. சிம்பிளிஃபிகேஷனு, டிஐ, குவார்ட்டர் டிவிஷன், நம்பர் சீரிஸ். யார் இது? ஓகே. ஸோ வந்து அதனால வந்து அந்த தப்பு பண்ணாதீங்க. 2 நாள்ல 3 நாள்லாம் வராது. ஏன்னா நான் இப்ப ரீசென்ட்டா நெறைய பேர் பார்க்குறது வந்து அப்படிதான் எனக்கு எனக்கு கேட்கிற கொஸ்டின்ஸே எனக்கெல்லாம் பக்கு பக்குன்ட்டு இருக்குது அவங்க அவங்க பேசும்போது. அ என்ன சொல்றது? ஸ்டார்ட் பண்ணி 6, 7, 8 மாசம், 9 மாசம் தான் ஆகுது. ஓகேவா? அந்த ஸ்டார்ட் பண்ணி 7 மாசத்துல, 8 மாசத்துல பாதி மாசம் ஃபீல் பண்ணியே காலத்த போக்கியிருக்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்ணாங்க? மார்க் போடுறாங்க. போடும்போது மார்க் வரல. மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் மாரி இருக்குது. இது ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃபா? ஸ்கூல் லைஃப்ல என்ன பண்ணுவோம்? மக்கப் பண்ணிட்டு போய் எழுதிட்டு வருவோம். டாப்பரா இருப்போம். இங்க நீ அத பண்ண முடியாது. நெறைய பேத்துக்கு இங்க மென்டாலிட்டீஸ் இன்னும் ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ப விட்டு வெளிய வரல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க எனக்கு எனக்கு இப்போ ஒண்ணே ஒண்ணு நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஆ இவ்வளோ அவசரப்படுற நீங்க ஏன் வந்து டைரக்ட்டா வந்து 12த் போயிருக்க கூடாது? ஏன் 1ஆப், 2ஆப், 3ஆப், 4ஆப், 5ஆப்ன்னு நீங்க 12 வருஷம் உட்கார்ந்து ஏன் படிச்சீங்க? இவ்வளோ அவசரப்படுறவங்க ஏன் 12 வருஷம் உட்கார்ந்து ஸ்கூல் படிச்சீங்க? சொல்லுங்க எனக்கு நீங்க. எதுக்கு 12 வருஷம் உட்கார்ந்து ஸ்கூல் படிச்சீங்க? டைரக்ட்டா உங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு 12ஆம் கிளாஸ் சேர்த்து விடுன்னு சொல்ல வேண்டியது தானே நீங்க? 8 செமஸ்டர் ஏன் படிக்கிறீங்க? சரி, ஸ்கூல் கூட விட்டுருங்க. நீங்க 12த் வர வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. டாப்பரு. 8 செமஸ்டர் ஏன் படிக்கிறீங்க? என்னலாம் வந்து 8ஆவது செமஸ்டர் போடுங்க. நான் போய் 8ஆவது செமஸ்டர்ல படிக்கிறேன்னு சொல்லுங்க. சேர்த்துக்க மாட்டாங்க மாஸ்டர். அதான். இல்லாட்டி நீங்க போய் சேர்ந்து போயிருவீங்க. அதே மாரி தான் இங்கேயும். நம்ம பிரெயின் வந்து சேர்த்துக்காது. நீங்க வந்து ஸ்டார்ட்டிங் உடனே போய் அங்க போய் நிக்கணும்னா, எப்படி சேர்த்துக்கும் அந்த பிரெயின்? முடியாது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு இது இருக்குன்னா, அது அப்படிதான். இது மட்டும் தெளிவா தெரியுது சேர்த்துக்க மாட்டாங்கன்னு. அப்பனா இந்த குவான்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணாம எனக்கு மார்க் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டியது. அப்ப மட்டும் லூசு மாரி உட்கார்ந்து. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். அத நீங்க மொத புரிஞ்சுக்கணும். உட்கார்ந்து வெட்டியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணி, நான் நான் மனசாட்சிப்படி நீங்களே சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். மனசாட்சிப்படி சொல்லுங்க. நீங்க இத்தன நாளா படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க படிச்ச டைம விட, நீங்க உட்கார்ந்து சேடா ஃபீல் பண்ண டைம் தான் அதிகம்னு நான் சொல்றேன். இது இல்லன்னு சொல்லுங்க நீங்க. மேபி ஃபியூ பீப்பிள். நீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்ண டைம் தான் அதிகம். அந்த டயத்த நீங்க ஒழுங்கா அத படிக்கிறதுக்கு குடுத்திருந்தாலே, நீங்க இந்நேரம் வேற எங்கேயோ போயிருக்கலாம். இது இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீங்க உங்க டைம வந்து நீங்களே பெரிய லெவல்ல வந்து நீங்க வந்து உங்கள வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இனிமே இந்த தப்ப பண்ணாதீங்க. டைம் எடுக்கும். அத வந்து கரெக்ட்டான வேல படிங்க. நெறைய டைம் எடுக்கும். வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து
இது நெறைய பேர் நம்பவே மாட்டீங்க. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. 6ஆம் கியூ நான் கிளியர் பண்ணிட்டேன். நீங்க எப்படி ப்ரோ இது 2, 3 நீ வேல பார்த்துட்டு எப்படி படிச்சீங்க? நான் படிக்கவே இல்லையே. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் வந்து எனக்கு கிடைக்கிற அந்த 1 மணி நேரம், 1/2 அன் ஹவர் அந்த மாரி டயத்துல தான் நான் வந்து சும்மா ஏதாவது டெஸ்ட் போடுறதோ, ஏதோ ஒண்ணு சிஏ பார்க்குறது இப்படி தான் நான் பண்ணேன். எப்படி என்னால முடிஞ்சுச்சு? எப்படி என்னால முடிஞ்சுச்சு? என்னோட மென்டாலிட்டி எனக்கு தெரியும். இப்படிதான் அ நான் இதெல்லாம் வந்து எக்ஸாம் போம்போது எப்படி நான் வந்து இப்ப எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது? என் மைண்ட் செட் உங்களலாம் என்ன சுத்தி இருப்பாங்க தெரியுமா? அவங்கள பார்க்கும்போது நான் வந்து என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா? நான்லாம் கிளியர் பண்ணிருவேன்டா அப்படி அந்த அந்த டோன்ல தான் என் மைண்ட் செட் இருக்கும் அந்த இடத்துல. நான் ஈவன் தான் படிக்காம போனா கூட அப்படித்தான் நான் உட்காருவேன். இது வந்து ஆக்சுவலா என்னோட மைண்ட் செட் என்னோடக்குள்ள தான் நான் இத யோசிப்பேன். இப்படி நான் வச்சிருப்பேன். ஆனா பட் என்ட்ட மத்தவங்கட்ட நான் அத காட்டிக்கிற மாட்டேன். சோ நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் நான் தான் அவ்வளோதான். நீங்க உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு அந்த இடத்துல வந்து அங்க போய் உட்கார்ந்திருக்கும்போது மத்தவங்கலாம் பார்க்கும்போது, நான்லாம் குவான்ஸ் எப்படி பண்ணுவேன் தெரியுமா? போங்கடா நீங்கலாம் இல்ல. அந்த செட்ல அந்த மைண்ட்ல தான் என் மைண்டே இருக்கும். நான் ஏன்னா ஓகே எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆனாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். நான் அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான். கியூஆர் ஸ்ட்ராங்கா இல்லன்னா எதுவுமே படிக்காத மாரி ஃபீல் ஆகும் ப்ரோ. கியூஆர்னா என்னது மாஸ்டர்? குவான்ஸ் ரீசனிங்கா? எஸ். குவான்ஸ் ரீசனிங் ஏன் படிக்கணும்? பிராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகே. வந்து இதுதான். நான் ரீசனிங் சொல்ட்டேன். கான்செப்ட். நம்ம மைண்ட் செட் தான் எல்லாமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மைண்ட் செட் நீங்க போம்போது வந்து, அ அந்த அளவுக்கு நீங்க வந்து அதான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண பிராக்டிக்ஸ் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் நான் இதுக்கு முன்னாடி ஆடியோல கூட உன்ட்ட பேசியிருப்பேனே. நான் பேசும்போது சொல்லியிருப்பேனே. நான் பிராக்டிஸ் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிட்டு. வாங்க மார்க் போட்டு பார்ப்போம். நம்ம 2 பேரும் யார் அதிகமா எடுக்குறான். நான் உங்கட்ட சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்த. வாங்க மார்க் போடுவோம். யார் அதிக மார்க் எடுக்குறான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த மைண்ட் செட் இருக்கணும். நம்ம என்ன சொல்றது? நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம், பண்ணல 2வது. நம்ம மைண்ட் வந்து என்ன யோசிக்குது? அதுதான் அங்க மேட்ரு. அந்த எக்ஸாம் ஹால்ல போயிட்டு, நம்ம மைண்ட் எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா, ரிலாக்ஸா எந்த ஒரு இது இல்லாம இருக்குதோ, உங்க ஸ்கோரு, உங்களோட மைண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபங்ஷன் கரெக்ட்டா அது ஆகும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அது ஹெல்ப் பண்ணி விடும். ஓகேவா? தென் அ குவான்ஸ் வந்துருவோம் இப்ப. குவான்ஸ் நீங்க வரணும்னா, வேற வழியே இல்ல. ஒண்ணே ஒண்ணு தான். உட்கார்ந்து அப்ளிகேஷன் சம் பிராக்டிஸ் பண்றது மட்டும் தான் வேற வழியே கிடையாது. நான் அன்னைக்கே வந்து ஒரு 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 கிளாஸ்ல சொல்ட்டேன். குவான்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? எங்கெங்கருந்து பிடிஎஃப் எடுக்கணும்? எந்தெந்த இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு அகைன் சொல்லிடுறேன் இப்ப. நம்ம டெலிகிராம்லயே சோர்ஸ் இருக்குது. நான் அகைன் அந்த அந்த ஆடியோவ ஷேர் பண்றேன். அதுலருந்து பார்த்துக்கோங்க எப்படி நான் சொல்றேன்னு சொல்ட்டு. ஓகேவா? நம்ம டெலிகிராம்லயும் எல்லா சோர்ஸும் இருக்குது. அந்த குரூப்லாம் நீங்க அனுப்பிவிட்டோம். நம்ம சேனல்ல போயிட்டீங்கன்னா, லிங்க்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கும். அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அத ஜாயின் பண்ணிட்டு, டெலிகிராம்ல போய் சர்ச் குடுத்தா போதும். அப்ளிகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ஏகப்பட்ட பிடிஎஃப் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிடிஎஃப் நெறைய வரும். அதுல ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதுல போய் அந்த ஃபோல்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் நெறைய இருக்கும். அது ஒரு சோர்ஸ். 2வது சோர்ஸ் என்னது? ஹார்ட் மேக்ஸ். ஹார்ட் மேக்ஸ் 2020 கிட்ட போயிட்டீங்கன்னா, அப்ப இருந்து இப்ப வர பல லட்சக்கணக்கான சம் இருக்குது. அத தாண்டி உங்களுக்கு சம் எங்க நீங்க அதான் சொல்றேன்ல. ஆ எல்லாமே இருக்குது. வச்சுக்கிட்டு எங்க இருக்குது, எங்க இருக்குன்னு கேட்டுட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? ஹார்ட் மேக்ஸ்ல போயிட்டு 2020லாம் போயிட்டீங்கன்னா, அங்கருந்து இப்ப 2025 வந்துட்டோம் நம்ம. 5 வருஷமா வந்து ஏகப்பட்ட பேர் அவங்க செம்ம போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு சொல்யூஷன் வந்திருக்குது. அத தாண்டி உங்களுக்கு வேற எங்கேயுமே வந்து அவ்வளோ எல்லா டைப் சம்மும், எல்லா விதமான டாபிக்கும் அங்க இருக்குது. அத நீங்க எடுத்து ஒவ்வொன்னா நீங்க சால்வ் பண்ணா கூட போதும் உங்களுக்கு. அதுல கீழ சொல்யூஷனே போட்டிருப்பாங்க. இது 2வது சோர்ஸ். 3வது இது அது பேர் என்னது? நம்ம யூடியூப். யூடியூப்ல போயிட்டு உங்களுக்கு என்ன மாரி டாபிக் வேணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சுமித் சார் போட்டீங்கன்னா, அவரோட வீடியோ வந்துரும். அத உட்கார்ந்து படம் பார்க்கணும். சரிங்களா? நெறைய பேர் அதுவும் பண்றாங்க. படம் பார்க்குறாங்க. கான்ஸ்ல உட்கார்ந்து படம் பார்க்குறாங்க. ரீசனிங்கே படம் பார்க்குறாங்க. குவான்ஸ விடுங்க. ரீசனிங்கே உட்கார்ந்து படம் பார்க்குறாங்க. தட் என்ன பண்றது? அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு, ஒவ்வொரு கொஸ்டின் வந்தோனே ஸ்டாப் பண்ணிடணும். நீங்க சால்வ் பண்ணணும். தெரியலனா தான் அவனோட சொல்யூஷன் எப்படி பண்றான்னு நீங்க பார்க்கணும். படம் பார்க்கக்கூடாது உட்கார்ந்து. ஸோ, சுமித் சார், அப்புறம் வந்து ஆஷிஷ் அரோரா, தென் ககன் பிரதப், அபிநய்,
ஹர்ஷ் அகர்வால், லோகேஷ் சர்மா நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். 6 பேர். இந்த 6 பேரோட நீங்க எடுத்துட்டாலே, அதுவே லாக்ஸ் கணக்குல சம் இருக்குது. இதுக்கு மேல குவான்ட்ஸ்க்கு உங்களுக்கு எங்க மெட்டீரியல் வேணும்னு எனக்கு தெரியல. ஸோ குவான்ட்ஸ்க்கு ஒரே வழி தான். நான் அகைன் சொல்றேன் ஒரே வழி தான். குவான்ட்ஸ் நீங்க கத்துக்கணுமா? டெய்லியும் 30, 40 சம் நீங்க அப்ளிகேஷன் போடணும். வேற வழியே கிடையாது. இதுதான் நீங்க கத்துக்கிறதுக்கு ஒரே வழி. வேற வழியே கிடையாது. வேற வழியே கிடையாது. நெறைய பேரு அது இது இப்ப இப்ப ஏன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி வந்து நீங்க அ போய் பேசிக்ஸ் வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டீங்க. இன்னும் நீங்க உட்கார்ந்து படிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். இறங்கி வேலை செய்யணும் அவ்வளோதான். ஸ்டார்ட்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். தெரியாது. தெரியாதுன்னா என்ன பண்ணணும்? போயிட்டு இந்த குரூப்லயோ இல்ல வந்து ஹார்ட் மேக்ஸ்லயோ போட்டு இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சால்வ் பண்ணி குடுப்பாங்க. அத புரிஞ்சுகிட்டு பண்ணுங்க. இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேளுங்க. எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்ட்டு. எத்தனையோ பேரு உங்க கூட படிக்கிறவங்க இருக்காங்க. அனுப்பி விடுங்க. அவங்க வந்து அவங்க தெரிஞ்ச அவங்களுக்கு தெரியலனா அவங்க தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டு சொல்லுவாங்க. இப்படிதான் கத்துக்கிற முடியும். குவான்ஸ்க்கு வேற வழிலாம் கிடையாது. இன்னும் இதெல்லாம் நம்ம 1, 2 சொல்லிக் குடுக்குற மாரிலாம் கிடையாது. உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாம அது வேலைக்கே ஆகாது அந்த குவான்ஸ். வேற 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 ஆப்ஷனே கிடையாது குவான்ஸ்க்கு. நீங்க உட்கார்ந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்களோ, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இதுதான் குவான்ட்ஸுக்கு. ஏன்னா, சிம்பிளா குவான்ட்ஸ் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது குவான்ட்ஸ்ல. அதுதான் சொல்றேன். நீங்க வேற வேற மெத்தடே கிடையாது நீங்க குவான்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு. இங்கிலீஷ். லாஸ்ட் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, டெய்லி ரீடிங் 1 ஹவராவது பண்ணுங்க தயவு செஞ்சு. நான் எடிட்டோரியல் கிளாஸ் ரீட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். கரெக்ட்டா அந்த 2 2 பேரா மட்டும் ரீட் பண்ணிட்டு வராங்க. அந்த 2 பேரா வந்து கஷ்டமா இருக்கும். அத நீங்க ஒரு மணி நேரமா நீங்க உட்கார்ந்து ரீட் பண்ணி உங்க டைம தான் வேஸ்ட் பண்றீங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு வாங்க. மித்த நெறைய நியூஸ் இருக்கும். சிம்பிள் நியூஸஸ். அத உட்கார்ந்து நீங்க நல்லா படிங்க. ஸ்டார்ட்டிங்ல. ஆஃப்டர் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போக போக அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாரி வைப்பாங்க. ஏன்னா, ஸ்டார்ட்டிங்லயே நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, ஒண்ணுமே தலகாலே புரியாது. ஆ அந்த இதுல. ஸோ அதனால எடிட்டோரியல் நீங்க படிச்சுட்டு வாங்க. நான் எதுக்கு ஒரு தடவ வாசிச்சு விட்டு வாங்கன்னு சொன்னேன்னா, உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணா இருக்கான்னு பாருங்கங்கிறதுக்கு தான் செக் பண்றது தான் நம்ம அத பண்றோம். நான் அதுக்கப்புறம் சொல்லிக் குடுக்குறேன். ஓகேவா? 2 மணி நேரம் உட்கார்ந்து வெறும் எடிட்டோரியல் மட்டும் பார்த்துட்டு வராதீங்க. தயவு செஞ்சு. ஸோ ஒரு இருக்கிற டைம்ல எடுத்துக்கோங்க. ரிமைனிங் டைம் வந்து நார்மல் நியூஸஸ் நெறையா போய் ரீட் பண்ணுங்க. அதெல்லாம் அந்த நியூஸ்லாம் கத்துக்கோங்க. ஸோ அத நீங்க ஏன்னா, அந்த மாரி தான் நீங்க லேர்ன் பண்ண முடியும். குவான்ட்ஸ்க்கு. சாரி இங்கிலீஷ்க்கு. ஸோ நெறைய ரீடிங் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. 2வது ஆ இது நம்ம எப்படி ரிவ்யூ பார்க்கணும்னு நான் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? அந்த வீடியோ பாருங்க. அந்த மாரி உட்காந்து டெய்லி 2 செக்ஷனாவது போட்டு, அந்த மாரி ரிவ்யூ பாருங்க. ஓகேவா? இங்க என்ன பிரச்சனைன்னா, அதான் குவான்ட்ஸ் மாரி தான் இங்கேயுமே. ஆ ஒரு 10 நாள், 5 நாள் பண்ண வேண்டியது. சுத்தமா மார்க்கே வராது. போய் பார்த்தா 10 அ 20 போட்டிருப்போம். 10 கொஸ்டின் தப்பு வரும். தப்பு வந்தோனே அத பார்த்தோனே வந்து நம்மளுக்கு படிக்கிற அந்த ஆசையே போயிரும். தயவு செஞ்சு வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துருங்க. எவன் அந்த ஸ்கோர பார்க்குறானோ, அவன அவன கூட்டு வாங்க மொத. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. ஸ்கோர் எதுக்கு நீங்க பார்க்குறீங்க நீங்க மொத? உங்க நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணுங்க நீங்க. 2 மார்க், 3 மார்க்குன்ட்டு ஏன் உங்க ஸ்கோர பார்க்குறீங்க? உங்க ஸ்கோர பார்த்து நீ க க க ஸ்கூல், காலேஜ்ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? அது இந்த ஸ்கோரால என்ன உங்களுக்கு யூஸ் ஆச்சு இப்ப சொல்லுங்க எனக்கு. பதில் சொல்லுங்க நீங்க எல்லாரும் இப்ப எனக்கு. ஸ்கூல், காலேஜ்ல மார்க் எடுத்தீங்கல்ல? இப்ப என்ன யூஸ் அந்த நம்பர்னால? சொல்லுங்க எனக்கு. நோ யூஸ். ஸோ அதே தான் இங்கேயும். உங்க நாலேட்ஜ கெயின் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா மார்க் வரும். இங்கிலீஷ் நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணுங்க. மார்க் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தே வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மார்க்க நெறைய பேரு எனக்கு அது மார்க் டெஸ்ட்டே எடுத்து விட்டுறலாம் போல இருக்குது இவிங்க. ஏன்னா அவிங்கனாலே இவிங்க பாதி சொல்லி முடிஞ்சுடுறாய்ங்க. மார்க்க போட்டுட்டு 10 மார்க்ல 10 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ண வேண்டியது, அதுல 6 தப்பு வர வேண்டியது. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அந்த டேவே. தயவு செஞ்சு ஸ்கோர பார்க்காதீங்க. இந்த அப்கமிங் மந்த்து ஆ என்ன உங்களோட நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணுங்க தயவு செஞ்சு. இங்கிலீஷ்ல உங்களோட நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரை ஒண்ணே ஒண்ணு தாங்க. 4 இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கும். ரீசனிங், குவான்ட்ஸ், இங்கிலீஷு. ரீசனிங் பிராக்டிக்ஸ் ஓகே. குவான்ட்ஸ் பிராக்டிக்ஸ் ஓகே. இங்கிலீஷ் பொறுத்தவர இங்கிலீஷ்ன்னு இல்ல குவான்ட்ஸ், இங்கிலீஷ்ன்னு நான் சொல்றேன்.
உங்க நாலேட்ஜ அதுல இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்க கான்செப்ட்ஸ அதுல இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. மத்தபடி வேற எந்த இதுவுமே இல்ல. ஒன்ஸ் டாப்பர் நவ் ஸ்ட்ரக்லிங் டூ கிளியர் காம்படிட்டிவ் எக்ஸாம். லிட்டரலி சேம் ஆன் மை செல்ஃப். இல்ல. அது சேம் ஆகுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? எல்லாருமே வந்து சோ நான் இங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மார்க் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே தான் இங்கேயும். நீங்க மார்க்க பார்த்து ஃபீல் பண்றீங்க. உட்கார்ந்து அது அது அந்த ஃபீலிங்ல இருந்து வெளிய வரதுக்கு நீங்க டைம் எடுக்குறீங்க. புரியுதா நான் ஏன் சொல்றேன்னு சொல்ட்டு? அந்த மார்க்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ஸ்கூல் வந்து நல்லது. ஸ்கூல் எதுக்கு நல்லது? நம்மள டிசிப்ளினா வச்சிருக்கும். இப்ப நீங்க வந்து அந்த டாப்பரா இருந்தீங்கன்னா, நீங்க அந்த 12 வருஷமா நீங்க டிசிப்ளினா இருந்திருப்பீங்க. அதுதான் ஸ்கூல். அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் சொல்லணும். காலேஜ்ல நீங்க கரெக்ட்டா இருந்திருப்பீங்க. அதனால தான் நீங்க இப்ப கரெக்ட்டா இருக்கிறீங்க. இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இந்நேரம் என்னமோ பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ ஸ்கூல், காலேஜ் அப்படிங்கிற மென்டாலிட்டிலருந்து வேற மென்டாலிட்டிக்கு வாங்க. ஓகேவா? இப்ப தான் சொல்லியிருக்கிறேன். ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா, அங்க 4 பேர் யாருன்னு பார்ப்போம். 2 ஒரு ஆள் அழுகுறாங்க. யாரு? நட்டாஷா, கேஜிஎம். இப்ப தான் சொல்லியிருக்கேன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு ஜெமினி. ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க உட்கார்ந்து. நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸாம் முடிச்சு நீங்க கிளியர் பண்ணிருவீங்கல்ல. கிளியர் பண்ணிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 6 மாசம் காலம் உட்கார்ந்து அழுங்க. உங்கள யாரும் கேட்க போறது கிடையாது. எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு உட்கார்ந்து அழ மட்டும் செய்யுங்க 6 மாசம். ஏன்னா நீங்க தான் இப்ப ஆசைப்படுறீங்களே, அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்களே. அப்பனா வந்து அத கண்டிப்பா பண்ணணும்ல. அப்ப வராதா? வரணும். அது ஏன் வராது அப்ப மட்டும்? ஸோ வந்து ஏன்னா நான் நம்மளே நம்மள மீறி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2 மந்த் வந்து வேற வழி இல்ல. உங்கள அடிச்சா கூட நீ வந்து நான் படிக்கணும்டா அவ்வளோதான். உங்க மைண்ட் செட் இருக்கணும். என்ன பண்ணாலும் சரி நான் படிக்கணும். இந்த குரூப்ல எப்படி ஃப்ரெண்ட் ஆட் பண்றது? இந்த லிங்க் போட்டுருக்காங்க பாருங்க. ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அது ஆனந்த கண்ணீர் மாஸ்டர். அதுக்கெல்லாம் நான் சொல்லல. ஸோ வந்து இது ஒண்ணு. ஸோ இதுதான் இங்கிலீஷ்க்கு வந்து நான் சொன்ன மாரி என்ன பண்ணணும், நீங்க வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். 2 செக்ஷன்ல போட்டு நான் ரிவ்யூ அந்த வீடியோ கூட திருப்பி நான் போட்டு விடுறேன். அத பாருங்க. அந்த மாரி ரிவ்யூ பாருங்க. தென் யாராவது ஒரு மேமோட வீடியோ பாருங்க. ஏதோ உங்களுக்கு ஒண்ணு பண்ண தெரியலன்னா, அது எப்படி பண்ண தெரியலன்ட்டு யோசிங்க மொத. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ப்ரோ எனக்கு ஆர்சி போட்டேன். எனக்கு வரவே இல்ல ப்ரோ. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், சரி ஓகே. என்னோட மைண்ட்ல அப்ப தோணுனது ஒண்ணே ஒண்ணு தான். அது டஃப்பா இருக்குன்னு தெரியுது. ஓகே. அத என்னால டீகோடிங் பண்ண முடியல. எனக்கு தெரியுது. ஓகே. அதுக்கான அல்டர்னேட்டிவ் வழி என்ன? யாருக்காவது சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? எனக்கு ஆர்சி வரல. எனக்கு அது புரியல. என்ன பண்ணலாம்? ரீடிங் பிராக்டிஸ். ஓகே. வேற என்ன பண்ணலாம்? ரீட். எஸ். ஓகே. ரீடிங் பிராக்டிஸ் நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. எஸ். கண்டிப்பா ஆர்சி வரணும்னா ரீடிங் வேணும். அத தாண்டி இன்னொன்னு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண தெரியல. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்? நான் என்னோட மைண்ட்ல தோணுன தாட் நான் சொல்றேன். நான் ரீடிங் பண்றேன். டெய்லியுமே நான் 1 1/2 ஹவர் ரீட் பண்றேன் ப்ரோ. எனக்கு இதுதான் ஸ்ட்ரகுலா இருக்கு லைட்டா. நெறைய ஆர்டிஸ்ட் பண்ணும். இல்ல எனக்கு ஆர்சியே வந்து எனக்கு எடுக்க தோண மாட்டேங்குதே. எனக்கு அதுல எதுவுமே புரியலையே. ஸோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஓகே. போயிட்டு இங்கிலீஷ் யாராவது ஒரு வீடியோ எடுப்பேன். ஆர்சி மட்டும். சாபா மேம் இல்லாட்டி கர்ஷிதா மேம் பழைய வீடியோலாம் இங்கிலீஷ்ல சொல்லிக் குடுப்பாங்க. அன்வேஷா மேம். இவங்க ஆர்சி சொல்லிக் குடுப்பாங்கல்ல, அந்த வீடியோ எடுப்பேன். அவங்க வீட்லயும் நெறைய ஆர்சி போட்டிருப்பாங்க. இப்ப அவங்க ஆர்சிய போட்டுருவாங்க. போட்டுட்டு அத ரீட் பண்றதுக்கு டைம் குடுப்பாங்க. நான் ரீட் பண்ணிருவேன். இப்ப அவங்க அடுத்த கொஸ்டின் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் நான் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு தெரியாது. அவங்க அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. எப்படி அவங்க அத யோசிக்கிறாங்கிறத நான் பார்ப்பேன். ஓகேவா? சோ இந்த மாரி தான் நீங்க பண்ணணும். போயிட்டு வந்து யாராவது சாபா மேமோட வீடியோ எடுத்து அவங்க ஆர்சி பாருங்க. அவங்க ஆர்சி எப்படி அப்ரோச் பண்றாங்க பாருங்க. ஆர்சி கதை மாரி நீங்களும் அதுக்கெல்லாம் நீங்க நீங்க வந்து குயிஸ் மாரி தான் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அத நீங்க ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணணும். தெரியாததுக்கப்புறம் அவங்க எப்படி பண்றாங்கிறத பாருங்க. இந்த மாரி நீங்க அவங்களோட ஆர்சி ஒரு 20 வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க. யாராவது ஒருத்தவங்க 20 வீடியோ கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கே அத எப்படி அப்ரோச் பண்ணணும் என்னங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த மாரி தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ ரீடிங்கு இது. அப்புறம் வந்து யாராவது ஒரு வீடியோ பாருங்க அவ்வளோதான். ஸோ இதுதான் இங்கிலீஷ்.
இதெல்லாம் வந்து டோட்டலா வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இப்ப நான் இத ஒரு 10 டேஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 15 டேஸ் 10 டேஸ்லாம் இல்ல. 15 டேஸ், 20 டேஸா நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறமும் நோ இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்குது அப்டின்னா, நான் பண்றதே தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நான் படிக்கிறதே தப்பா படிக்கிறேன்னு அர்த்தம். அத நெறைய பேர் பண்றீங்க. தயவு செஞ்சு ஒரு 1 மந்த்தா நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. அப்படியே இருக்கிறீங்கன்னா, நீங்க பண்றதையே தப்பா பண்றீங்க. ஸோ, நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் மாத்துங்க. நான் அத போடுறேன். சாபா மேம், SABA, ஹர்ஷிதா மேம், அன்வாசா மேம். ஓகேவா? ஸோ, இதுதான் வந்து இதுப்பா. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம்னு சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு தயவு செஞ்சு இந்த மார்க்க போட்டுட்டு, அவன் மார்க் இவ்வளோ எடுத்திருக்கிறான், இவன் இவ்வளோ எடுத்திருக்கிறான். எப்பா! அது வேற ஒரு கூட்டம். அங்கிட்டு ஒருத்தன் மார்க்க போட்டு அவன் 80 எடுத்துட்டான், நம்ம 60 தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்து ஒரு 2 நாள் உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த 60 50ஆ மாத்திரணும். சரிங்களா? இந்த மாரி பண்ணுங்க. சீக்கிரம் வந்து 10க்கு கொண்டு போயிரலாம் நம்ம. இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அ அவன் 80 எடுத்திருக்கான்னா, என்னோட மைண்ட் செட் என்ன? ஓகே இந்த மார்க்ல 80 எடுக்க முடியும் போல. நம்ம 60 தான் எடுத்திருக்கிறோம். அவன் என்னென்ன ஸ்கோர்லாம் எடுத்திருக்கான் பாரு. ஓகே ரீசனிங் இவ்வளோ எடுத்திருக்கான்னா, நம்ம அப்பனா ஓகே ரீசனிங் நம்ம இவ்வளோ இதுதான் இது யாருமே பண்றது கிடையாதுப்பா. சரிங்களா? தென் வேற எதுக்கு மார்க் போடுறோம்? நம்ம மைண்ட வந்து ஒரு எக்ஸாம் சிச்சுவேஷன்க்கு ஏத்த மாரி வச்சுக்கிறதுக்கு தான் மார்க் போடுறோம். இங்க அன்னைக்கு ஒருத்தவங்க எனக்கு மார்க் போட்டீங்களான்னு மார்க் போட சொல்லியிருந்தேன். மார்க் போட்டாங்க. மார்க் போடல. போட்டீங்களான்னு கேட்டேன். ரீசனிங் போட்டேன் ப்ரோ. இன்னும் 2 செக்ஷன் போட வேண்டியது இருக்குது அப்டின்னாங்க. எனக்கெல்லாம் ஏன்டா ரீசனிங் செக்ஷன் போட்டுட்டு, போய் சாப்ட்டு வந்துட்டு, குவாant செக்ஷன் போட வேண்டியதா? அடுத்து போய் தூங்கி எந்திரிச்சுட்டு வந்துட்டு, இங்கிலீஷ் செக்ஷன் போட வேண்டியது. சூப்பர். இப்படித்தான் இருக்கணும். உட்கார்ந்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து ஃபுல்லா மார்க் தான் போடணும். 1 மணி நேரம், 1 மணி நேரம் மார்க் தான் போடணும். அன்அவைலபிளா வந்துச்சு சிச்சுவேஷன்னா மட்டும் தான் ஸ்டாப் பண்ணிட்டு, ஹோல்ட் பண்ணிட்டு போணும். இஷ்டத்துக்கு உட்கார்ந்து மார்க் போட வேண்டியது. இது ஒரு தப்பு பண்றது. 3வது தப்பு, ஆ என்ன சொல்றது? மா அ இந்த கொஸ்டின் எடுக்கும்போது, அதாவது ரியல் எக்ஸாம் மாரி பண்றது கிடையாது. மார்க் தானே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பசில் எடுத்து நம்ம ஆளு தான் வந்து ரீசனிங் கிங் இல்ல. ஃபர்ஸ்ட் பசில் இருக்கும். அப்படியே உட்கார்ந்துர வேண்டியது. உட்கார்ந்து ஒரு 8 நிமிஷம் உட்கார்ந்துட்டு, அந்த செக்ஷன வந்து மூடி வச்சுட்டு படுத்து தூங்க வேண்டியது. இது நெறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, நீங்க வந்து எக்ஸாம்ல என்ன பண்ணுவீங்களோ, அதே பண்ணுங்க. ஏன்னா, நீங்க இங்க பண்றது தான் எக்ஸாம்ல போய் பண்ணுவீங்க. நீங்க எக்ஸாம்ல அகைன் சொல்றேன். ஒரு சின்ன பசிலா இருக்கும். சிறுசா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தொட்டுருவீங்க. எக்ஸாம்ல மாட்டிக்கிருவீங்க. ஸோ, இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது ஒண்ணு. தென் வந்து வேற என்ன தப்பு பண்றாங்க நம்ம ஆளுக்க? மெயின்ஸ் மார்க் போடும்போது இந்த தப்பு பண்றாங்க. இப்ப ரொம்பயும் டஃப்பான ஒரு கைட்லி இந்த மாரினா, சில டைம் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து என்ன சொல்றது? ரொம்பயும் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஏன் இப்படி கொஸ்டின்ஸ் வைக்கிறான்ட்டு தெரியாது. அதாவது கஷ்டமா கேட்கணும். நம்ம மார்க் வந்து கஷ்டமா இருக்கணும். நம்ம மார்க்க போட்டா கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு, அவ்வளோ கொடூரமா கொஸ்டின் வச்சிருப்பான். அந்த மார்க் போடும்போது, அத பார்த்தோனே உங்களுக்கே தெரியும். அந்த ஜஸ்ட் அத அந்த அந்த செக்ஷன வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. 45 நிமிஷம் அதுல உட்காராதீங்க தயவு செஞ்சு. அதுக்காக வந்துட்டு பிலிம்ஸ் செக்ஷன் ஆலி போர்ட்லயோ எதுலயோ போடும்போது வந்து, எனக்கு இது சிம்ப்ளிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு, எனக்கு வந்து சாரி இதெல்லாம் முடிச்சுட்டு, அப்ளிகேஷன் எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு 10ஆவது நிமிஷத்துல ஸ்கிப் பண்ணக்கூடாது. அங்க நீங்க ட்ரை பண்ணணும். நான் சொல்றது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்டும் இருக்குது. இன்னொன்னு அது வந்து அதெல்லாம் என்ன சொல்றது? எக்ஸாம்க்கு சம்மந்தமே இல்லாத ஒண்ணு. அத தான் ஸ்கிப் பண்ணணும். உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது வந்து எக்ஸாம் லெவல் தானா? போடக்கூடிய லெவல் தானா? அப்டின்னா போடுங்க. சரி போடுங்க. ரொம்பியும் வந்து கொடூரமா ஒரு வெறும் டிஏவா குடுத்து டிஏ ஒவ்வொன்னும் 10 லைன் 10 லைன் சப் கொஸ்டின்ஸ் வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 45 நிமிஷம் வேஸ்ட்டு. 45 நிமிஷம் இல்ல எனர்ஜி போச்சு, மைண்ட் எனர்ஜி போச்சு. அடுத்து நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஸோ இது பண்ணாதீங்க மார்க் போடும்போது.
என்ன தப்பு பண்றீங்கன்னு பாருங்க மார்க் போடும்போது. தெரியலையே ப்ரோ. ஸோ இது ஒண்ணு பார்த்துக்கோங்க. மார்க் போடும்போது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் மார்க் போடும்போது இது. மார்க் போட்டுட்டு ம மூடி வச்சுட்டு அத அடுத்த மார்க் போயிரணும். சரிங்களா? அந்த மாரி நெறையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்க் போட வேண்டியது, ரிவ்யூலாம் பார்க்க வேண்டியது கிடையாது. அப்படியே போயிற வேண்டியது. ரிவ்யூ பார்த்தா தான் எங்க தப்பு பண்றீங்க? ஏன் அந்த தப்பு பண்றீங்க? அது வந்து என்ன சொல்றது? நீங்க எதனால அந்த மிஸ்டேக் ஏன்னா தொடர்ந்து சில மிஸ்டேக் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது ஏன் அந்த மிஸ்டேக் பண்றோம்? அத ரெக்டிஃபை பண்றதுக்கு நீங்க என்னென்ன வழிய பார்க்கணுமோ அத பண்ணணும். அது கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க மார்க் போடும்போது. 2வது நம்ம சிச்சுவேஷன் சுத்தி சரவுண்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சரவுண்டிங்ஸ நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம ஏதாவது நம்ம ஒரு ஃப்ளோல போய்க்கிட்டு இருப்போம். அது வந்து நம்மள கெடுத்து விட்டுரும். ஸோ அதனால வந்து உங்க மைண்டுக்கு உங்களோட எதுக்கெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கிற வேவ் லென்த்லயே இருக்கணும் நீங்க. தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்கு நுழைக்கக் கூடாது. படிக்கிற வேலையா படிக்கிறத மட்டும் பார்க்கணும். ஸோ கிளியர் நம்ம வேலை என்ன படிக்க வந்திருக்கோம். ஸோ படிக்கிறத மட்டும் தான் பார்க்கணும். வேற ஏதாவது என்ன சொல்றது? பொதுவா சொல்றேன். ஏன்னா, இப்ப நீங்களும் இன்னொருத்தவங்களும் படிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பீங்க. அ ஓகேவா? அவங்க வந்து என்ன சொல்றாங்க? நீங்க அவங்கள நம்பி படிக்கலான்னு சொல்லிட்டு நீங்க பிளான் போட்டிருப்பீங்க. சிஏ வந்து நம்ம டெய்லி இப்படி படிப்போம்ன்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பீங்க. பட் அவங்க வந்து இல்ல ஒரு ஒரு நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சம் டைம்க்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நீங்க அப்புறம் தனியா உட்கார்ந்து அது பெண்டிங் போட்டு வச்சுருவீங்க. நீங்க நீங்க படிங்க. உங்களோட செல்ஃப மட்டும் நீங்க பாருங்க, தயவு செஞ்சு. உங்களோட ரொம்ப ட்ரஸ்டடான ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவன் கரெக்ட்டா என் கூட படிப்பான். அப்புட்னா நோ ப்ராப்ளம் எனக்கு. சும்மா படிக்கிறேங்கிறதுக்காக போயிட்டு யார் கூடயாவது போய் உட்கார்ந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா, ஆ உண்மைய சொல்லணும்னா ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க எல்லாரும் செல்ஃபிஷ். அவங்களுக்கு தேவை என்னதோ அதுக்கு தான். ஸோ, அத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாருமே செல்ஃபிஷ் தான். ஓகேவா? ஸோ, அவங்களுக்கு தேவைக்கு அவ்வளதான். இது எல்லாமே இது. ஸோ, அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால நீங்க படிச்சு கிளியர் பண்றதுக்கு என்ன வேலையோ அத பாருங்க. இது ஒண்ணு. தென் வந்து அதான் சொசைட்டி அதான் சரவுண்டிங்ஸ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அவ்வளதான். நீங்க படிக்கணும், நீங்க கிளியர் பண்ணணும். தென் நம்ம வீட்டு சிச்சுவேஷன்ஸ் இப்படிதான்னு சொல்லிட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரி உங்க மைண்ட நீங்க தான் ரெடி பண்ணணும். உங்க வீட்லயே ஒரு பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க தான் அதுக்கேத்த மாரி உங்க மைண்ட நீங்க ரெடி பண்ணணும். அது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அப்படியே தான் இருப்போம். அத சேஞ்ச் பண்ணா, நீங்க சேஞ்ச் ஆகணும் மொத. எங்க எங்க வீட்ல வந்து நாங்க ரிலேட்டிவ் போம்போது என்ன திட்டுறாங்க ப்ரோ. என்ன அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க. எல்லாருமே பேசட்டும். ஓகேவா? யார் வேணா என்ன வேணா பேசட்டும். நீங்க அப்போ உங்க மைண்ட்ட சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நான் கிளியர் பண்ணிருவேன். அவ்வளதான். இதுதான் உங்க மைண்ட்ல ஓடணும். யார் என்ன பேசினாலும் சரி, நான் கிளியர் பண்ணுவேன். நான் கிளியர் பண்ணுவேன். இதுதான் உங்க மைண்ட்ல எப்பயுமே ஓடணும். இதுதான் என் மைண்ட்ல ஓடும். என்ன யாராவது சொல்லும்போது வந்து நான் இதுதான் யோசிப்பேன். நான் வந்து ஓகே நீங்க சொல்லிக்கோங்க நோ ப்ராப்ளம். நான் கிளியர் பண்ணுவேன். நான் கிளியர் பண்ணுவேன். அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். அவ்வளதான். ஸோ நம்மள வந்து அதான் சொல்றேன். இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப 100 பேர் இருக்கிறீங்க. இதுல வந்து உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 100 பேத்துக்கும் கஷ்டம் இருக்குது. ஒவ்வொரு விதத்திலும் 100 பேத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. நம்ம என்ன யோசிக்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அவன்லாம் நல்லா தானே இருக்கிறான். அவன் லைஃப்ல போய் பார்த்தா தான் அவனுக்கு என்ன வலின்னு தெரியும். அதனால எல்லாத்துக்குமே இங்க கஷ்டம் இருக்க தான் போகுது. தயவு செஞ்சு எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு யோசிக்காம, படிக்கிற வேலைய பாருங்க. அவங்கவங்க லைஃப் போய் நீங்க என்டர் ஆனா தான் அவங்கவங்களோட கஷ்டம் புரியும். அவங்களோட பெயின் புரியும். எனக்கு மட்டும் தான் கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது. ஸோ இத நீங்க தான் இதெல்லாம் வந்து நீங்க சில விஷயம்லாம் நீங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படிதான் இருக்கு. அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க இத ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கிறனால தான் டைம் நெறைய வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, இல்ல. ஆக்சுவலா இந்த கிளாஸே வந்து என்னன்னா வந்து எப்படி படிக்கணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான். படிக்கிறது அதான் சொன்னேன்ல, படிக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து என்னைக்கே கிளியர் பண்ணிட்டு போயிருப்போமே நம்ம. நம்ம இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணாதனால நம்ம கிளியர் பண்ணாம உட்காந்துருக்கோம் நெறைய பேரு. அதெல்லாம் சொல்றேன். ஏன்னா வந்து
நம்ம பிரெயின வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதுதான் இந்த 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 அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ, அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது. ஓகேவா? 2வது இது ஒண்ணு. தென் அ கரெக்ட்டான டயத்துக்கு தூங்கணும். டெய்லி அட்லீஸ்ட் அதான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அதாவது வந்து படிக்கிறது, இப்ப டெய்லியும் 24 மணி நேரம் படிக்கிறது. அதெல்லாம் வந்து அஹ், நான்லாம் வந்து நான் அப்படிலாம் படிக்கலப்பா. நான் அப்படி படிக்கல. நான் இப்பயும் சொல்றேன். நான்லாம் வந்து இப்ப எக்ஸாம் நான் நீங்களே சொல்லுங்க ஒர்க் போயிட்டு வரேன். 10 மணிக்கு போறேன். 6 மணிக்கு வாரேன். சம்டைம் வந்து வந்துட்டு படிக்கலாம் முடியாது. ஓகேவா? அப்பனா எனக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுல பாதி டைம் வந்து நான் டெலிகிராம்ல யாருக்காவது டவுட் சொல்லிக் குடுக்குறதுக்கு இந்த மாரி நான் யூஸ் பண்ணுவேன். அப்பனா எனக்கு எவ்வளோ டைம் இருக்கும்? இது போக நான் உட்காந்து நான் YouTube, சும்மா Instaல ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு இப்படி என் டைம் போயிரும். எவ்வளோ டைம் நான் படிச்சிருப்பேன்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மைண்ட் செட்ட உடைங்க. டெய்லியும் 8 ஹவர்ஸ் நல்லா 7 ஹவர்ஸ் தூங்கணும் நீங்க. அதுக்கு தெளிவா இருக்கணும் மொத. அது தெளிவா இருந்தா தான் நீங்க தெளிவா இருக்க முடியும். உட்கார்ந்து நான் மாங்கு மாங்குன்னு படிச்சுட்டு, எக்ஸாம்ல போயிட்டு என்ன சொல்றது? கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாம வந்து அப்படியே இதாகுறது. ஸோ ஸ்லீப் ஒரு டேக்கு வந்து 8 ஹவரா, 9 ஹவரா, அந்த 9 ஹவர் எஃபெக்டிவா படிங்க. மிச்ச டைம்ல நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நீங்க என்னனாலும் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். கிளியர் பண்ணிட்டு போய் இதுதான் உட்கார்ந்து 24 மணி நேரம் படிச்சா தான் கிளியர் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் ஒண்ணும் அந்த மாரி எக்ஸாம்லாம் கிடையாது. ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிரலாம் நம்ம எக்ஸாம்லாம். 24 மணி நேரம் உட்காந்து படிக்கணுங்கிற அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. படிக்கிற டைம கரெக்ட்டா படிக்கிறோம். கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். நம்ம நல்லா திங்க் பண்ணணும். நல்லா ஸ்மார்ட்டா யோசிக்கணும். இதெல்லாம் இருந்தாலே போதும். பெர் டேக்கு 10 ஹவர்ஸ், 11 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் நீங்க படிக்கிறீங்களா? ரிமைனிங் டைம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். இவ்வளவு நேரம் படிச்சா தான் இப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஈவன் தோ நான் படிச்ச காலத்துலயுமே வந்து நான் வந்து பெர் டேக்கு மேக்ஸிமம் வந்து நான் 6 ஹவர்ஸ் படிக்கிறதே அபூர்வம் தான். ஓகேவா? அந்த மாரி தான் இருக்கும். படிக்க படிக்க தோணாது. உண்மைய சொன்னா படிக்க தோணாதுங்க. கொஞ்சம் சோம்பேறி அவ்வளதான். ஓகேவா? ஸோ அதனால வந்து படிக்கிற டயத்த எஃபெக்டிவா படிங்க. போட்டு அது இதுல லொட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு படிக்கிற டயத்த எஃபெக்டிவா படிங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. இவ்வளோ இத நம்ம கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி கரெக்ட்டா போனாலே, இன்னொன்னு முக்கியமா வந்து இந்த அ டிசிப்ளின் இருக்கணும். அது இல்லன்னா கஷ்டம். ஆனா எனக்கு இல்ல. நான் ஒத்துக்கிறேன். நான் உண்மையா ஒத்துக்கிறேன். அதே மாரி நீங்களும் இருப்பீங்க. அதனால தான் சொல்ல வரேன். அப்படி இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன் சொல்றேன்னா, நம்ம இப்போ இன்னைக்கு இந்த இந்த இது பண்ணணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்னா, அத பண்ணுங்க தயவு செஞ்சு. அத பெண்டிங் போடாதீங்க. அது பெண்டிங் விழுந்துகிட்டே இருக்கும் அது பெண்டிங். இன்னைக்கு இத பண்ணணும்ட்டா பண்ணிருங்க. அந்த பெண்டிங் போடவே போடாதீங்க. இந்த நம்மளுக்கு அந்த அந்த டிசிப்ளின் இல்லாதனால தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஈஸியா கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாம பெண்டிங் போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளே நம்ம. இனிமே அந்த பெண்டிங்லாம் போடாதீங்க. ஸோ இதுதான் என்னோட என் என் மை என்னோட அ இடத்துல இருந்து. இப்ப உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்க கேளுங்க. நம்ம டவுட் செஷன்குள்ள போயிரலாம். இப்போ ஒவ்வொரு டவுட்ஸா நான் கிளியர் பண்ணிர்றேன். டக்கு டக்கு டக்குன்னு போடுங்க பாப்போம். இப்ப பாருங்க நம்ம இவ்வளோ சொல்லியிருக்கேன் தெரியுமா? திருப்பி வந்து கேட்பான் பாருங்க. அதே கொஸ்டின. ஒரு கிரியேட்டடா மைண்ட் செட்டு இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணணும். அதான் என்ன பொறுத்த 2 2 தான். நம்மளோட மைண்டு பிளஸ் நம்ம டிசிப்ளின் இந்த 2 இருந்துச்சுன்னா முடிஞ்சுச்சு வேல. ஒரு மென்ஸ் லெவல் வரமாட்டேங்குது. எனக்கே வராதுங்க. எனக்கே தெரியாது. மத்ததெல்லாம் எனக்கு நல்லா தெரியல. அவ்வளோதான். அத தான் நான் மைண்ட்ல வைப்பேன். வரலன்னா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். போயிட்டு மென்ஸ் லெவல் இத எடுத்து போடணும். நான் உண்மைய சொல்றேன். எனக்குமே மென்ஸ் லெவல் நான் மென்சஸ்லாம் பிராக்டிஸ் பண்ண கிடையாது. நம்ம இது சொல்லிருவோம். அதாவது நம்ம ஆளுக்கு வந்து ஒ 8லருந்து 9 வரை எண்ணியிருப்பான். அதெல்லாம் நல்லா எண்ணியிருப்பான். 10வது என்ன தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9 வரை என்ன தெரியுமா? அது அவன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இந்த 10வது ஒண்ணு வரல பார்த்தீங்களா? அத உட்காந்து யோசிச்சு உட்காந்துருவான். தெரியலன்னா, ஒண்ணு என்ன பண்ணணும்? அத விட்டுறணும். இல்லையா, அத எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். எனக்குமே மென்சுரன்ஸ்ல மெயின்ஸ் லெவல் என்னன்னு எனக்கு புரியல. அது ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸ் வச்சுட்டு போய் பிராக்டிஸ் பண்ண வேண்டியது தான்.
அது ரேரா தான் கேட்பாங்க. அப்படிலாம் நம்ம இனிமே விடக்கூடாது. ஏன்னா, அது ஈஸியா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆனா டஃப்பா கொஞ்சம் அது இதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன். ஆனா கொஞ்சம் டஃப்பா தான் கேட்டுக்கிறேன். பாயிண்ட் அப்படி இப்படிலாம் வரும். பட் அது எப்படி கேட்பான்னு நம்ம சொல்ல முடியாது. ரேரா வரும், டஃப்பா வரும். நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மளா கொஸ்டின் எடுக்குறோம். உட்கார்ந்து மெயின்ஸ் லெவல் போயிட்டு, நீங்க மென்சுரேஷன் போயிட்டு, டிஏ யூடியூப்ல இருக்கும். பாருங்க. உட்கார்ந்து போடுங்க. இங்கேயே பிடிஎஃப் இருக்கும். எடுத்து போடுங்க. இன்னைக்கு செஷன் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா அதான் சொல்றேன்ல. ஏன்னா எனக்கு வந்து காலையிலேருந்து சரியான தலைவலி. ஏன்னா ஒவ்வொரு ஆள்ட்டயா சொல்ல முடியல என்னால. அத ரெக்கார்ட் போட்டுட்டு, அ அத சென்ட் பண்ணி இதுக்கப்புறம் இத போய் பார்த்துருங்கன்னு சொல்லிருவேன்ல. இல்ல. இப்ப எனக்கு நீங்க உங்க டவுட்ஸ்லாம் கேளுங்க. ஏன்னா மத்த நேரம் வந்து கேட்கிறீங்க. இப்ப ஏன் கேட்க மாட்டீங்க யாருமே? என்ன பண்ணணுன்ட்டு? டவுட்ஸ் கேட்கறதே இப்ப அடுத்த டைம் ஃபுல்லா டவுட் செஷன் தான். நீங்க டவுட்ஸ் தான் கேட்க போறீங்க. என்னோட என்னோட பாயிண்ட்லருந்து எல்லாமே நான் சொல்ட்டேன். நீங்க இப்ப உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கேளுங்க. நான் அதுக்கு ஆன்ஸர் பண்றேன். டக்கு டக்குன்னு. எத எப்படி படிக்கணும்? என்னன்ட்டு சொல்லுங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு ஐடியா சொல்லுங்க சார். யார ஃபாலோ பண்ணலாம்? ஆக்சுவலா கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் நல்ல சோர்ஸ்ன்னு எனக்கு தெரியல. அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. மெரிட் சைட்ல வேணா பார்க்கலாம் வீடியோஸ். மத்தபடி ஒருத்தவங்க வீடியோ தான். யாரும் ஸ்பெசிஃபிக்காலாம் அப்படிலாம் யாரும் இல்ல. ஓகேவா? ஸோ அதனால நீங்க 2, 3 பேரு கலந்து தான் நீங்க அந்த வீடியோ பார்க்கணும். 1 கிரிட்டிக்கல் ரீசனிங் நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஆகணும். இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஆகாம நீங்க கிரிட்டிக்கல் ரீசனிங் போறது வேஸ்ட்டு. இங்கிலீஷ் நீங்க ஸ்ட்ராங் ஆகாம கிரிட்டிக்கல் ரீசனிங் போனீங்கன்னா வேஸ்ட்டு. ஸ்மார்ட் கிட் ஆர் அஃபேர்ஸ் எது பெட்டர்? அதாவது இப்ப நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன். அந்த எக்ஸாம்ல எனக்கு ஸ்மார்ட் கிட்லேருந்து அதிக கொஸ்டின் வந்துச்சுன்னா, ஸ்மார்ட் கிட்டா பெட்டர். அஃபேர்ஸ் ஸ்கூல்லேருந்து அதிகமான கொஸ்டின் வந்துச்சுன்னா, அஃபேர்ஸ் ஸ்கூல் பெட்டர். ஸோ என்ன பண்ணுங்க நீங்க? 2 சோர்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அது பெட்டரா, இது பெட்டராலாம் சொல்ல முடியாது. ஸோ தட் நம்ம தான் நான் நான் அப்ப தான் சொன்னேன். சிஏ என்ன பண்ணும்னு சொல்ட்டு. பெட்டர்ன்ட்டு நம்ம எதுவுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம பெட்டர்ன்னு நெனச்சுட்டு போவோம். அங்கருந்து ஒரு கொஸ்டின் கூட வராம போயிரும். குவான்ட்ஸ் அரித்மெடிக்ல 384 சும்மா தான் சால்வ் பண்ண முடியுது. அத எப்படி இம்ப்ரூவ் பண்றது ப்ரோ? போத் ப்ரீ அண்ட் மெயின்ஸ். 384ஆ? 384னா புரியல ப்ரோ என்ன கேட்கிறீங்கன்ட்டு எனக்கு. வீடியோ பார்த்தாலே புரியுது. இங்கிலீஷ் ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் நெறைய சால்வ் பண்ணி டவுட் கேட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். 3-4ஆ? குவான்ட்ஸ் அரித்மெடிக்ல 3 ஆர் 4 சும்மா தான் சால்வ் பண்ண முடியுது. சும்மா இல்ல சம்முன்னு நெனைக்கிறேன் அது ஐ திங்க். 3 ஆர் 4 சம் தான் சால்வ் பண்ண முடியுது. அதான் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட்டிங்ல வந்து ஓரளவு ஒரு ரொம்பயும் டஃப்பான சம் இல்லாம, ஒரு மாடரேட்டான சம்ஸ் நீங்க பாருங்க. சால்வ் பண்றது கஷ்டமா அதான் சொன்னேன். சால்வ் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். நான் எல்லாத்துட்டும் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். பதில் சொல்லுங்க எனக்கு. ஆ ரீசனிங் நல்லா பண்ணுவீங்களா எல்லாரும்? நோவா? அட பாவிகளா! மெயின்ஸ்ல இல்ல பிலிம்ஸ். ஏய் நான் நல்லா பண்ணுவீங்களா? உங்களுக்கு ரீசனிங் பண்ண தெரியும்ல? அதாவது மார்க் வருத விட்டுருங்க. உங்களுக்கு பண்ண தெரியும்ல? ஒரு பசில் குடுத்தாலோ, இல்ல ஒரு கொஸ்டின் குடுத்தாலோ அப்ரோச் பண்ண தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? எப்படி தெரிஞ்சுச்சு சொல்லுங்க? ஆன்ஸர் சொல்லுங்க. எப்படி பண்ணீங்க அத? எப்படி உங்களால முடிஞ்சுச்சு அது? சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட், பிராக்டிஸ். ஆ இன்ட்ரெஸ்ட், பிராக்டிஸ் தானே? அதே தான் இங்கேயும் பண்ணணும் நீங்க. அப்படி பண்ணா தான் வரும். அதான் சொல்றேன். நீங்க எப்படினாலும் ரீசனிங்லாம் பசில்லாம் ஏகப்பட்ட பசில் போட்டுருப்பீங்க. ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு பசில் போடும்போது பசில் வந்துச்சா? ஸ்டார்ட்டிங் பசில் போடும்போது பசில் வந்துச்சா? வரலைல்ல. வரலைல்ல. எவ்வளோ நாள் எடுத்திருக்கும் அதுக்கு? எவ்வளோ பசில் போட்டிருப்பீங்க ஸ்டார்ட்டிங்ல? அதே மாரி தான் இங்கேயும். ஸ்டார்ட்டிங்ல வராது. நம்ம நெறைய போடணும். நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். நெறைய அது மாரி குவான்ட்ஸ்க்கு வந்து ரிவ்யூ நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் போடும்போது, ஒருத்தவங்க யாராவது போடுறாங்கன்னா, எப்படி போட்டுருக்காங்கங்கிறத பார்க்குறீங்கல்ல. அதே மாரி ஏன் அத போட்டுருக்காங்கன்னு யோசிங்க. கொஸ்டின்ஸ் கேளுங்க. இந்த மாரி நீங்க கத்துக்கிட்டா தான் அது வந்து லாங் டேர்ம்ல வரும். அப்பதான் கான்செப்ட் கான்செப்ட் கத்துக்க முடியும். சும்மா வந்து அவங்க வந்து வீடியோல இப்படி பண்ணாங்க. நானும் அந்த வீடியோல உள்ள மாரி பண்ணுவேன்.
அப்புறம் கொஸ்டின்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்தாலும் உங்களால அப்ரோச் பண்ண முடியாது. புரிஞ்சு பண்ணணும். அது ஏன் பண்றாங்க? எப்படி பண்றாங்கங்கிறது புரிஞ்சு பண்ணணும். ஸ்டார்ட்டிங்லேருந்து ரீசனிங் மார்க் வரவும் ப்ரீல ஃபுல்லா போடணும்னு இன்ட்ரெஸ்ட் வருது சார். ஓகே. ஸ்டார்ட்டிங்லேருந்து உங்களுக்கு நல்ல மார்க் வந்துச்சு. அதனால உங்களுக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா? ஓகே. எனக்கு நாளைக்கு போயிட்டு நீங்க வந்து தொடர்ந்து அ மெயின்ஸ் லெவல் ரீசனிங் போடுங்க. மார்க் வந்து எந்த லெவல்ல வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு மூடி வச்சுருவீங்களான்னு பார்ப்போம் ரீசனிங்க. பண்ண மாட்டீங்க அத நீங்க. நீங்க ஒரு ஒரு பசிலுக்கு உட்காந்து நீங்க ஒரு வந்து 1 மணி நேரம் உட்காந்து ஒரு பசில உட்காந்து ட்ரை பண்ணுவீங்க. இங்க உட்காந்து உங்களால வந்து குவான்ஸ் போட முடியாது உங்களால. பாவம் குவான்ஸ் அவன். அவன எல்லாரும் விட்டுறீங்க நீங்கலாம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. பிராக்டிஸ் தான் பண்ணணும். நீங்க உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல வராது. ஒரு மந்த்லி சிஏ தான் ஃபாலோ பண்றேன். அப்படி பண்ணலாமா? மந்த்லி சிஏ தாராளமா பண்ணலாம். ஆனா வந்து பாக்கெட் பிடிஎஃப்னு ஒண்ணு இருக்கும். அத பண்ணிடாதீங்க ஏசில. ஸ்டடி பிடிஎஃப் எடுத்து பண்ணுங்க. இதுவே நீங்க மத்த சோர்ஸ்னா பிரச்சனை இல்ல. ஏன் ஸ்ட்ராங் ஃபோன்லாம் கிடையாது. நான் வந்து ஸ்ட்ராங்லாம் கிடையாது அதுல. நான் ரீசனிங்குமே நல்ல ஸ்கோர் தான் பண்ணுவேன். ஸ்ட்ராங்லாம் கிடையாது. எழுத கொஞ்சம் ஐடியா சொல்லுங்க ப்ரோ. டைம் எடுக்குது. ஓகே. ஸோ சிஏ எழுதும்போது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து அ மொத அந்த பிடிஎஃப் அதாவது நீங்க பிடிஎஃப் எடுத்து படிக்கிறீங்க. பிடிஎஃப்ல வந்து என்ன பண்ணுங்க, எதெல்லாம் எழுதணுமோ அத மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஹைலைட் பண்ணிட்டே வாங்க. அந்த 1 டே முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணதெல்லாம் உட்காந்து எழுதுங்க. ஈஸியா முடிஞ்சிரும். 1 டைமு படிச்ச மாரியும் ஆச்சு, அகைன் உட்காந்து எழுதும்போது ரிவிஷன் பண்ண மாரியும் ஆச்சு. நீங்க ஒவ்வொரு டைமும் உட்காந்து அப்படியே ஒவ்வொரு நிமிஷம் எழுதிக்கிட்டே இருக்கும்போது தான் அது டைம் எடுக்கிற மாரி இருக்கும். இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ப்ரோ எந்த சம் எடுத்தாலும் ட்ரெடிஷனல் மெத்தடுக்கு போகுது அப்ரோச். சூப்பர். நல்லது. நல்ல விஷயம். ட்ரெடிஷனல் மெத்தட் தான் போணும். அப்பதான் கான்செப்ட் லேர்ன் பண்ண முடியும். அப்பதான் மெயின்ஸ்ல போய் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஷார்ட்கட்ல வச்சுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த இந்த போயிட்டு ஷார்ட்கட்டு குரூப்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அலையும். அத பார்த்துட்டு நம்மளும் ஷார்ட்கட்ல போணும்லாம் நினைக்காதீங்க. நீங்க கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க ஷார்ட்கட் போலாம். கான்செப்ட்டே தெரியாம ஷார்ட்கட் வேணுங்கிறீங்க. ஒரு இங்கிலீஷ் செஷன் இருக்குன்னு சொன்னீங்களே. எஸ் ப்ரோ. இன்னைக்கு இந்த அ அது பேர் என்னது? இந்த எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ்லாம் முடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த டவுட்ஸே எடுக்கக்கூடாத அளவுக்கு நான் பண்றேன் மாஸ்டர். வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கே உங்க எல்லா டவுட்டுமே முடிச்சு விட்டுற போறேன். அதுக்கப்புறம் டவுட்டுன்னு வந்து கேட்டீங்க, அப்புறம் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த பார்ட் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் அஃபேர்ஸ், நேஷனல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், பேங்கிங். அதாவது அந்த எந்த பார்ட்ன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில டைம்ல அக்விசிஷன் இருக்கும். அக்விசிஷன்ல வந்து மாரியம்மன் இந்தியன் பேங்க் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் தமிழ்நாட்டுல வந்து ஒரு கம்பெனி வாங்கியிருக்குன்னு போட்டிருப்பான். அதெல்லாம் தேவையில்ல. இந்த மாரி சம்மந்தமே இல்ல நியூஸ்லாம் விட்டுறணும். அதையும் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ சில நியூஸ்ல வந்து ரொம்பயுமே தேவையில்லாத நியூஸ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த அ அஃபேர்ஸ்ல வந்து இந்த இதெல்லாம் இருக்கும். அந்த தவளை, பூரா, பல்லி அந்த நியூஸ்லாம் விட்டுறணும். இந்த சயன்ஸ் நியூஸ்லயுமே ச சில நியூஸ் வந்து தேவையில்லாததா இருக்கும். அவனையுமே விட்டுறணும். அந்த ஆமா. யாராவது இறந்தவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெர்சன்னா பாருங்க. இல்லாட்டி வேண்டாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் நான் படிக்கவே மாட்டேன். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நான் படிக்கவே மாட்டேன். ஆனா, அந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏதாவது விஷயம் நடந்திருக்கும். இல்ல வந்து இம்பார்ட்டன்டான பெர்சன் இந்தியால ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி நியூஸ் பார்த்துக்கணும். ஏன்னா, அது அப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து ரேரா தான் கேட்பான். அப்படி கேட்டாலும் கஷ்டமான கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 மார்க்குக்கு உட்காந்து நான் வந்து எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நெறையா வரும். சம்மந்தமே இல்லாம இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு டேஸே கேட்கலன்னு நெனைக்கிறேன். ஆனா அது வந்து அதான் சொல்றேன். அந்த ட்ரெண்ட் எப்ப இருக்கும் தெரியுமா? ஒரு வருஷம் ஒரு மாரி இருக்கும். அந்த வருஷம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் கேட்பான். ஃபர்ஸ்ட்டு எந்த எக்ஸாம்ல எப்படி இருக்குதோ, அதே மாரி தான் மத்த எல்லா எக்ஸாமும் வரும். ஸோ
அதுக்காக வந்து அ அ அதான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ இந்த இதெல்லாம் வந்து இந்த டேஸ்லாம் வந்து சும்மா கத மாரி படிச்சு வச்சுக்கோங்க. கத மாரி படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, கே என்ன பண்ணுவாய்ங்க சில டைம் நம்ம மாங்கு மாங்குன்னு வந்து கடைசி 3 மாசம் டேஸ படிச்சு போயிருப்போம். சம்மந்தமே இல்லாம பிப்ரவரிலேருந்து டே கேட்பான். யார்றா நீ? அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, அதனால வந்து ஆ பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் படிங்க. நான் ஆக்சுவலா நான் எப்படின்னு சொல்றேன், நான் எதுவுமே படிக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். படிங்க. ஆனா, அது எந்த மாரி படிக்கணுங்கிறத யோசிச்சுட்டு, அதுக்கு எப்படி டைம் குடுக்குறத பார்த்து படிங்க. அதுக்காக நான் வந்து ப்ரோ நீங்க படிக்க வேணாம்னு சொன்னீங்க ப்ரோ. நான் அந்த இது படிக்கல. எக்ஸாம்ல எனக்கு வந்து 0.25ல போயிட்டு, நான் அந்த டே படிச்சிருந்தா 1 மார்க் எடுத்துட்டு போய் வந்து கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. எஸ்பிஐல சிஏ எந்த மந்த்லேருந்து? நவம்பர் மந்த்லேருந்து கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? நவம்பர் மந்த்லேருந்து படிங்க. ஏன்னா, அவன் எப்படி கேட்பான்னு சொல்ல முடியாது. சம்டைம் லாஸ்ட் 3 மந்த்லேருந்து வந்துரும். பட் சம்டைம் நவம்பர்லேருந்து கேட்பான். நம்ம நவம்பர்லேருந்து படிச்சுருவோம். லாஸ்ட் 3 மந்த்த நல்லா தெளிவா படிச்சுருவோம். ப்ரோ ஷார்ட்கட் வேணும்னு சொல்லல ப்ரோ. ஸ்மார்ட்டா படிச்சு தான் தெரியலன்னு சொன்னேன். ஸ்மார்ட் ஓகே. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷார்ட்கட் அண்ட் ஸ்மார்ட் அப்ரோச்? யாராவது சொல்லுங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷார்ட்கட் அண்ட் ஸ்மார்ட் அப்ரோச்? 2ம் சேம் தானே எனக்கு தெரிஞ்சு 2 சேம் தான் நெனைக்கிறேன். நீங்க வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீங்க வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்லயே ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்லயே நெறைய கொஸ்டின் போட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே அந்த என்ன சொல்றது? அந்த அப்ரோச் தெரிய வந்துரும். ஓகே இந்த ஸ்டெப் போடாம இப்படி போடலாம். அப்படிங்கிறது நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட் போடும்போது, நீங்க அந்த போட்டு பழக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே அது வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு ட்ரெடிஷனல் இப்ப இந்த மாரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு, ட்ரெடிஷனல் மெத்தட் போட்டு, ஓகே ஷார்ட்கட்ல எப்படியே போடலாமான்னு சொல்லி நீங்களே யோசிக்கணும் அத. யோசிச்சு அத பிராக்டிஸ் பண்ணணும். சிஏ நோட்ஸ் எடுத்தா ஷேர் பண்ணுங்க சார். எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுன்னு? ஆக்சுவலா நானே சிஏ கிளாஸ் எடுக்கலான்னு தான் இருந்தேன். இந்த டைமிங் தான் கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கு மேல வந்து ஒண்ணுமே இல்ல. உட்காந்து படிக்கிறது மட்டும் தான் வேல. அன்னைக்கு சொன்னது தான். இப்ப என்ட்ட கேட்டு வந்துட்டு, அப்புறம் இன்னொரு ஆள்ட்ட போயிட்டு, இது எப்படி படிக்கிறது? இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது? ரீசனிங் எப்படி படிக்கிறது? இப்படியே வந்து நான் அடுத்து ஒரு 1 மாசம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க. சரிங்களா? அடுத்த 1 மாசம் நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆள்ட்டயா போயிட்டு, எப்படி படிக்கணும்னு கேட்கணும். ப்ரோ நீங்க ஒர்க் பண்ணிட்டே சிஏ படிச்சீங்க. ஆக்சுவலா அந்த கதைய ஏன் கேட்கிறீங்க? சிஏ வந்து அந்த ஆர்ஆர்பி பிஓ போயிருக்கப்போ, நான் வந்து லைட்டா தான் பார்த்துட்டு போயிருந்தேன். அதாவது லாஸ்ட் 3 மந்த் தான் கேட்பான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. லைட்டா பார்த்துட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஏறக்குறைய. அங்க போய் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மே, ஜூன் கேட்டிருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு. அப்பாடி! நம்ம இது படிக்கல. கூட இருக்கிறவங்கலாம் உட்காந்து மாங்கு மாங்குன்னு படிச்சுட்டு வந்திருப்பாய்ங்க. மே, ஜூன் கேட்டனால அவைங்க பண்ண மாட்டாய்ங்க. நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் கிடைச்சுச்சு. வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஸோ வந்து அதாவது வந்து நீங்க 4 மந்த் படிச்சிருக்கீங்க. அவன் பேக்ல கேட்கறான்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். பேக்ல கேட்கறான்னா, எல்லாராலயும் அத போட முடியாது. ஃபியூ பீப்பிளால தான் அத போட முடியும். ஃபியூ பீப்பிளால தான் வந்து கொஞ்சம் நல்ல டைம் குடுக்க முடியும். மத்த பேர்லாம் நம்மள மாரி தான் இருப்பான். ரீசனிங் பஸ்ல பிராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குது ப்ரோ. எந்த பிரிலிம்ஸா? மெயின்ஸா? பிரிலிம்ஸா? மெயின்ஸா? போத். ஆக்சுவலா பிரிலிம்ஸ் வந்து நீங்க போயிட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிஎம்ல இருக்கிற பதில்ஸு போடுங்க. அவன போட்டு நீங்க ஸ்பீடு பண்ணிட்டீங்க. அவன நீங்க நெறைய போடுங்க. அவன நீங்க போட்டு அவன போட்டு நீங்க நெறைய அட்லீஸ்ட் ஒரு ஒரு 1 வீக்ல நீங்க 100 பஸ்ஸில் பிஎம்ல இருக்கிறத போட்டீங்கன்னா, முடிஞ்சுச்சு. அது எப்படி கேட்டாலும் நீங்க அடுத்து போடுவீங்க. ஏன்னா, அவன் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹவ் டூ கண்ட்ரோல் மைண்ட் செட் ப்ரோ. கஷ்டம் தான். அது ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது? பண்ணி தானே ஆகணும் நம்ம. ஏன்னா, வேற வழி இல்ல. நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க வேஸ்ட் பண்ண பேரலா வந்து இன்னொருத்தன் வந்து உங்கள வெயிட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தனும் நெறைய எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறான். நெறைய படிக்கிறான். பிஎம் பஸ்ல பிராக்டிஸ் ஃப்ரீ தான் ப்ரோ அது. மெயின்ஸ் ரீசனிங்க்கு பசில் சால்வ் பண்ண டைம் எடுக்குது.
ஆக்சுவலா மெயின்ஸ் ரீசனிங் பசில்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணதே கிடையாது. நான் தான் சொல்லுவேன். நீங்க பிலிம்ஸ் லெவல் பசில்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கல்ல, அத வச்சு நீங்க மெயின்ஸ் லெவல் பிராக்டிஸ் நீங்க பசில்ஸ் போடலாம். நீங்க பிஎம்ல பிலிம்ஸ் லெவல் போடுறீங்க பார்த்தீங்களா? எஸ்பிபிஓ, ஐபிஎஸ்பிஓ அதுவே எனஃப் ஃபார் மெயின்ஸ். என்ன பொறுத்தவரை இத நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களுக்கு தேவை வந்து அந்த அந்த ஐடியா, அந்த ட்ரிக்கியான விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க இப்ப இந்த வட்டம் போயிட்டு வந்தீங்கல்ல மெயின்ஸ்லாம், அங்க என்ன பசில் வந்து அவ்வளோ கொடூரமாவா இருந்துச்சு? அவ்வளோ கொடூரமா இருக்க பசில் நீங்க தொட்டுருக்க மாட்டீங்க. நீங்க போட்ட பசில் என்ன அவ்வளோ டஃப்பாவா இருந்துச்சு? எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க மெயின்ஸ் போனீங்கல்ல, நீங்க போட்ட பசிலு, நீங்க உட்காந்து டஃப்பான பசில உட்காந்து போட்டு சால்வ் பண்ணிட்டு வந்தீங்களா? சொல்லுங்க. ஈஸியான பசில் தான் நீங்க போட்டுருப்பீங்க. டஃப்பான பசில்ஸ் வந்து நீங்க தொட்டுருக்கவே மாட்டீங்க. அப்புறம் ஏன் இங்க மட்டும் நீங்க வந்து அந்த மார்க்ல குடுக்குற பெரிய பெரிய பசில வந்து நான் வந்து போடணும்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஏன் அது வரல எனக்கு டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு ஏன் ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க. நீங்க மார்க் இந்த வட்டம் போயிட்டு கண்டிப்பா நீங்க ஐபிஎஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஐபிஎஸ் பிஓ பண்ணியிருக்கிறீங்க. அதுல இருக்கிற பசில் போடும்போது, அந்த பசில்லாம் வந்து சத்தியமா சொல்றேன் மொக்க என்னடா இதையாடா நீ ஐபிஎஸ் பிஓ பசில் கேட்பேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கும். அந்த டஃப்பான பசில்ஸ் வந்து அது இருந்துச்சுனாலும் நம்ம அத எடுத்திருக்க மாட்டோம். கிரிட்டிக்கல் ரீசனிங் இம்ப்ரூவ் பண்றது ஒரே வழி நீங்க இங்கிலீஷ் ஸ்ட்ராங் பண்ணணும் ப்ரோ. குவான்ஸ்ல மெயின்ஸ்ல அட்டெம்ப்ட் சிங்கிள் டிஜிட் மேல போ முடியல ப்ரோ. அதுக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? டெய்லியுமே 30 டூ 40 அப்ளிகேஷன் போடுங்க. மெயின்ஸ்ல அட்டெம்ப்ட் வரும். டெய்லியுமே 30 டூ 40 அ அப்ளிகேஷன் இன்னையிலேருந்து நாளையிலேருந்து யாரு வந்து நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு போடுறீங்களோ, போட்டுட்டு எனக்கு அதுக்கு அடுத்து நீங்க குவான்ஸ் அட்டெம்ப்ட் வரலன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். நெக்ஸ்ட் யாருக்கு என்ன வரல சொல்லுங்க. டார்கெட் குடுத்துருவோம் அவங்கவங்களுக்கு. ஏன் ஸ்கோர் கார்டா? நான் மட்டும் கம்மி தாங்க. ஆக்சுவலா ஆக்சுவலா ஆர்ஆர்பில 100 எடுக்கலாம். 100 மேல அசால்ட்டா எடுக்கலாம். அந்த மாரி தான் பேப்பர் இருந்துச்சு. என்ட்ட பிராக்டிஸ் இல்லாதனால நான் எடுக்கல. அண்ணா 3 சப்ஜெக்ட்க்கும் ஆவரேஜா இருக்குது. என்ன 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஆவரேஜா இருக்குது? புரியலையே எனக்கு. எது ஸ்ட்ராங்ன்னு எப்படி ஃபைண்ட் பண்றது? ஓகே. 3மே ஸ்ட்ராங் ஆக்கிருவோம் நம்ம. ஏன் வந்து ரி இது பண்ணிக்கிட்டு 3மே ஸ்ட்ராங் ஆக்கிருவோமே. 3மே ஸ்ட்ராங் ஆக்கிருங்க நீங்க. ஆவரேஜ் ஆக வேண்டாம். 3மே ஃபைண்ட் பண்ணலாம் வேண்டாம். ஸ்ட்ராங் தான் 3மே. ஸோ போயிட்டு வந்து இங்கிலீஷ் நெறைய டைம் குடுங்க. இங்கிலீஷ ஸ்ட்ராங் பண்ணுங்க மொத. இங்கிலீஷ் ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா ரீசனிங் வந்துரும். முடிஞ்சுச்சு. மேத்ஸ்க்கு டெய்லியுமே நான் சொல்லிக்கிறேன். டெய்லியுமே 30 டூ 40 சம் அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்லிக்கிறேன். போட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. என் ஸ்கோர் பார்த்தீங்களா? என் ஸ்கோர் பார்த்தீங்களா? அதுலருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அதுலருந்து என்ன தெரியுது என் ஸ்கோர்லருந்து? அதாவது ப்ரோ இது ஒரு மெயினான விஷயம் ப்ரோ. இந்த விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன். பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் டிஃபைன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு தேவை குவான்ட்ஸ்ல நாலேட்ஜ். அந்த நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா 2மே போத்துமே சேம் தான். பிலிம்ஸும் சேம் தான். மெயின்ஸும் சேம் தான். என்ன டிஃபரெண்ட்? இது 10 செகண்ட் எடுச்சுன்னா 20 செகண்ட் எடுக்கும். அவ்வளோதான் டிஃபரெண்ட். மத்தபடி சேம் தான். ஸோ பிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணாம, நாலேட்ஜ் கத்துக்கணும்னு பாருங்க. இல்ல, இல்ல. அது நான் ஆக்சுவலா அதுக்காக நான் அத போடல. நான் அத கேட்கல. என் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, எதுவுமே படுத்திருக்காது. எல்லாமே அப்படியே ஒரு ரேஞ்ச்லயே இருக்கும். இப்ப கிளியர் பண்ணாத உங்க ஸ்கோர போய் பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்து கிடப்பான் பாருங்க அவன் போயிட்டு. போய் பாருங்க எடுத்து, டக்குன்னு பாருங்க. ஓரளவு 4 இதுல நல்லா இருக்கும். 1ல படுத்துரும். சிஏ எப்படி ப்ரோ இவ்வளோ மார்க் எடுத்தீங்க? அதான் சொன்னேன்ல, எல்லாம் பழசா கேட்டுட்டான். ஸோ தட் ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. அது வந்து நம்மளுக்கே வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும். சிஏ வந்து ஓகே இந்த இதுக்கு இப்படிதான் ஆப்ஷன் இந்த ஆன்ஸர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 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 இதுல போட்டு வருது அதெல்லாம்.
ஓகேவா? ஸோ வந்து இந்த குவான்ஸ்ல பொறுத்தவர குவான்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். இந்த குவான்ஸ், இங்கிலீஷ் தயவு செஞ்சு வந்து ஓகே. சின்ன பசிலுக்கும், பிலிம்ஸ் பசிலுக்கும், மெயின்ஸ்க்கு பசிலுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க? 2ல 16 புள்ளி சம்திங் ப்ரோ. 16 புள்ளி சம்திங். பிலிம்ஸ் பசிலுக்கும், மெயின்ஸ் பசிலுக்கும் என்ன டிஃபரெண்ட் சொல்லுங்க எனக்கு? டைமிங் தான் டிஃபரெண்ட் சால்வ் பண்ண. மத்தபடி எல்லாமே ஒண்ணு தான். இது என்ன இதுல கொஞ்சம் டைமிங் கம்மியா எடுக்கும். அது அதிகமா எடுக்கும். சேம் தான். அதே தான் இங்கேயும். நாலேட்ஜ் தான். குவான்ஸ், இங்கிலீஷ் 2க்குமே நான் சொல்றேன் நாலேட்ஜ் தான். நீங்க வந்து நாலேட்ஜ கெயின் பண்ணுங்க. அது பிலிம்ஸ், மெயின்ஸ் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. தயவு செஞ்சு. நாலேட்ஜ் பிலிம்ஸ்லயுமே பாசிபிலிட்டி வரதான் செய்யும். பிலிம்ஸ்லயும் பாசிபிலிட்டி வர சம்லாம் இருக்குதே. பாசிபிலிட்டி மெயின்ஸ்ல வந்தாலுமே டக்கு டக்குன்னு கேன்சல் ஆகும் அந்த பாசிபிலிட்டிலாம். ஈவன் மெயின்ஸ் பசில் கூட ஈஸியா போட்டுறலாம். அந்த பிலிம்ஸ் பசில் போறது கஷ்டம். சிறுசா இருக்கும். ட்ரிக்கியா இருக்கும். தயவு செஞ்சு அதனால வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் புரிஞ்சுக்கோங்க. பிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிக்காதீங்க. நாலேட்ஜ் கெயின் பண்ணுங்க. அவ்வளதான். நாலேட்ஜ் நீங்க கெயின் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. அது பிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு கணக்கே கிடையாது. இன்புட், அவுட்புட். இன்புட், அவுட்புட் வந்து டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். டெய்லிலாம் பண்ண வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல. நான் என்ன சொன்னேன்? ரீசனிங்க்கு செக்ஷன் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் மெயின் செக்ஷன் போடுங்க. மத்த டைம்ல உட்காந்து ஸ்பெசிஃபிக்கா இன்புட், அவுட்புட், கோடிங், டிகோடிங், அப்புறம் வந்து இந்த கோடட் பசில், சாரி கோடட் இன்இக்வாலிட்டி, கோடட் பிரெட்டிலைசன்ஸ் இந்த மாரி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா தான் ஒரு இன்புட், அவுட்புட். பிராக்டிஸே பண்ணாம எக்ஸாம்ல போய் உட்காந்துட்டு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் வருவோம் நம்ம. ஸோ என்ன அது? பிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு பிரிக்காது. நான் இதுவரை பிரிச்சதே கிடையாது. பிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு குவான்ஸ்க்குலாம். 2மே ஒண்ணு தான். நீங்க நல்லா போய் பாருங்க. பிலிம்ஸ்ல கேட்கிற மாரி தான் கொஸ்டின்ஸ் அங்கேயுமே இருக்கும். அந்த அப்ளிகேஷன் சம்லாம். நாலேட்ஜ் தான். அந்த இடத்துல நாலேட்ஜ் தான். நீங்க அத போடக்கூடிய அந்த அந்த எபிலிட்டி இருந்தா முடிஞ்சுச்சு. ஓகேவா? டவுட்லாம் கிளியரா எல்லாத்துக்கும்? இதுக்கப்புறம் யாரும் டவுட் கேட்க மாட்டீங்கல்ல? எந்த டவுட்டும். ஸோ படிங்க இதுக்கப்புறம். போயிட்டு எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இனிமே. கொஸ்டின் செலக்ஷன் மேட்டர்ஸ்ல மாஸ்டர். அது ரொம்ப மேட்டர். அதுதான் வந்து முக்கியம். ஒரு மெயின்ஸ்ல நீங்க போறீங்க அப்படின்னா, நீங்க சூஸ் பண்ற கொஸ்டின்ஸ் தான் நீங்க கிளியர் பண்ணுவீங்களா, மாட்டீங்களான்னு டிசைட் பண்ண போகுது. ரெக்கார்டிங் இருக்கா சார்? இருக்கு, இருக்கு, இருக்கு. ஸோ நீங்க இது பண்ண வேண்டியது. நான் இந்த ரெக்கார்டையும் போட்டுடுறேன். அப்புறம் அந்த அன்னைக்கு நெறைய பேர்ட்ட கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா? அந்த ரெக்கார்டையும் போட்டுடுறேன். 2 ரெக்கார்டிங் ஃபுல்லா எல்லாரும் கேட்டுருங்க. கேட்டுட்டு நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்க? ஏன்னா அன்னைக்கே நம்ம கேட்டாச்சு எல்லாத்துட்டயும். திருப்பி அத உட்காந்து பேச வேண்டாம். ஸோ அந்த 2 ரெக்கார்டிங் போடுறேன். அ அந்த 2 ரெக்கார்டிங் கேட்டுட்டு, அதுக்கு அடுத்து யாரெல்லாம் அந்த இன்னொரு ரெக்கார்டிங் கேட்கலையோ, கேட்டுட்டு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு பண்ணிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ இனிமே வந்து ய இப்ப நான் கேட்கிறேன் உங்கட்ட கேட்கிறேன். குவான்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது சொல்லுங்க? பிராக்டிக்ஸ். ஆ அவ்வளோதான். இனிமே போய் யார்ட்டயாவது கேட்பீங்களா? நான் குவான்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்ட்டு? நோ. கேட்க மாட்டோம். இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ்மென்ட் போய் கேட்பீங்களா? கேட்கக்கூடாது. இதெல்லாம் யார்ட்ட கேட்கணும்? உங்கட்ட கேட்கணும் நீங்க. நான் என்ன பண்ணணும்? ஏன் எனக்கு மார்க் வரல? அப்படின்னு சொல்லிட்டு உங்கட்ட கேட்கணும் நீங்க. சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க நெறைய வரும். ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்க போல. யாரு நானா? நான்லாம் எதுக்கு? இல்ல, இல்ல. ஆக்சுவலா வந்து அது உண்ம அதுதான். ஏன்னா வந்து நம்ம வந்து மத்தவங்கட்ட போய் நம்ம ஐடியா கேட்கிறோமே, நம்மட்ட என்னைக்காவது நம்ம ஐடியா கேட்டுருப்போமா? என்னடா பண்ணலாம்? ஏன் இப்படி இருக்கிற? சொல்லு. படிப்போம் வா. உன்ன நீ பார்க்கணும். உன்ன நீ பார்த்தா தானே நீ இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்ட்ட பேசியிருக்கோமா? நோ. அது பாட்டுக்கு நீ கடடா கஷ்டப்படு உட்காந்து. எனக்கு என்ன அப்படின்ட்டு இருப்போம். ஸோ வந்து அ ஈஸி தான். எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா?
நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கறதுக்காக நீங்க சொல்றீங்க ப்ரோ. அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஓகேவா? நான் அந்த இதுலலாம் நான் பேசவே இல்ல. நான் கிளியர் பண்ணிட்டேங்கிறதுக்காக நான் பேசவே இல்ல. நான் அகைன் வந்து சொல்றேன். நான் 2 இயர்ஸ் முன்னாடி நான் கிளியர் பண்ணேன். இப்ப நான் 2 இயர்ஸா நான் எக்ஸாம் எழுதல. நான் இதுக்கு முன்னாடி இப்படித்தான் பேசியிருப்பேன். இப்ப நான் ஆர்ஆர்பிக்கு பிஓ கிளியர் பண்ணிருக்கேன். இப்பயும் நான் இப்படி தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்க சக்சஸ் ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு ப்ரோ. நிஜமாவே. தேங்க் யூ. ஸோ அதனால வந்து உண்மையிலே சொல்றேன் எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸிங்க. அந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சுதுன்னா நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிரலாம். உங்களுக்கு ஆர்ஆர்பி திஸ் இயர் இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு? என்னோட ஸ்கோர பார்த்தா தெரியலையா நான் எவ்வளோ கேவலமா வாங்கியிருக்கிறேன்ட்டு. ஐடியா தான் தெரியல. ஐடியா தெரியலன்னா வந்து அதான் சொல்றேன்ல. அப்புறம் எக்ஸாம் அப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்க நெறைய பேரு. என்இசிஎல்க்கு அப்ளை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணேன்னு தெரியல. இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் செஷன் வைப்பீங்களா சிஸ்? மாஸ்டர் வந்து ஒரு 1 வீக் ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. ரெஸ்ட்ல முடிஞ்சு வந்தோனே மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த இதுதான் தப்பு. இவ்வளோ பேசி அகைன் உங்களுக்கு எல்லாமே ஈஸிங்கிறீங்க. ஈஸிலாம் கிடையாது. எதுவுமே ஈஸி கிடையாது. பிராக்டிஸ் பண்ணி வந்திருக்குது அவ்வளோதான். நான் என்ன சொல்றது? நீங்க வந்து நீங்களே ஒரு கொஸ்டின்ஸ் கேளுங்க. தயவு செஞ்சு நீங்களே கேளுங்க. நீங்க வந்து ஒரு எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கியிருக்கீங்கல்ல. நீங்க மார்க் கம்மியான செக்ஷன் இருக்குல்ல. அந்த செக்ஷன்ல நீங்க மார்க் கம்மியா வாங்குனதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு இல்ல. என் மேல தப்பே கிடையாது. நான் ஆனா அதுல மார்க் கம்மியா வாங்குனேன்னு யாராவது சொல்லுங்க எனக்கு. நான் அந்த செக்ஷன் நல்லா பண்ணேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். வேற லெவல்ல பண்ணேன் நான். ஆனா எனக்கு வந்து இங்கிலீஷ் மார்க் 8 தான் வந்திருக்குன்னு. யாராவது சொல்லுங்க எனக்கு. அப்டிலாம் வராது. நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் வரல மார்க். அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து ம மெயின் ஸ்கோர் இல்ல மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து ஆ மார்க் வரலன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கட்ட கொஸ்டின் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபீல் பண்ணுங்க உட்காந்து. அது மாரி இன்னொன்னு என்ன தெரியுமா? எக்ஸாம் முடிஞ்சப்பமே உட்காந்து ஒரு ஒரு ஃபீல் பண்ணியிருப்போம். எப்ப இது அ அது பேர் என்னது? பிலிம்ஸ் முடிஞ்சப்பமே. அன்னைக்கே உட்காந்து நம்மள போட்டு கொலை பண்ணியிருப்போம் மைண்ட. அதுக்கப்புறம் உட்காந்து அத பேசி, பேசி யார்ட்டயாவது பேசி, பேசி ஓகே. திருப்பி மெயின்ஸ் பிலிம்ஸ் ரிசல்ட் வரும். கிளியர் பண்ணியிருப்போம். எப்படியும் நம்மளுக்கே தெரியாம கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி ஐயோ! முன்னாடியே படிச்சிருக்கலாமோ! மெயின்ஸ்‌க்கு முன்னாடியே படிச்சுக்கலாமோன்னு சொல்லிட்டு, அந்த மெயின்ஸ் எக்ஸாம் வர முன்னாடியே படிச்சுக்கலாமா, முன்னாடியே படிச்சுக்கலாமா, முன்னாடியே படிச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு, அந்த மெயின்ஸ் எக்ஸாம் வர முன்னாடியே படிச்சிருக்க வேண்டியது தான். அப்படிங்கிற மாரி போயிரும். மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், ச்ச அப்படியே அத போட்டு யோசிக்க வேண்டியது. ரிசல்ட் வந்த அன்னைக்கு, நம்ம பண்ண தப்பு எதுவுமே இருக்காது. ஐபிஎஸ்காரன் தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து நீங்க நீங்க 30 அட்டெம்ப்ட் குடுத்துட்டீங்க. அவன் தான் உங்களுக்கு 10 மார்க் போட்டுவிட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்ட மாரி உட்கார்ந்து ஃபீல் பண்ண வேண்டியது. எதுவுமே பண்ணாம அதான் சொல்றேன். நான் அதான் சொல்றேன். நீங்கலாம் நல்லா தான் பண்ணிட்டு வரீங்க. ஐபிஎஸ் தான் வந்து ஐபிஎஸ் வெப்சைட்ல அவங்க ஸ்கோர் பண்ணும்போது தான் வந்து யாரு பிரியாவா? இவருக்கெல்லாம் மார்க்கே போடக்கூடாது. கம்மியா போடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ வந்து நம்ம மேல தான் தப்பு இருக்குது. அத ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுக்கு அந்த அதான் ஒரு ஆடியோ இருக்குது. அதையும் நான் போடுறேன். அதெல்லாம் யார் கேட்கலையோ அதெல்லாம் கேளுங்க. அத கேட்டுட்டு அதெல்லாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்களோ அத பண்ணுங்க. அப்போ பண்ணிக்கலாம் இல்ல ஆ இது ஒண்ணு. இன்னும் இதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயங்க. அதாவது நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம நம்ம கூடயே படிச்சுட்டு இருப்பாங்க. ரிசல்ட் வர அன்னைக்கு அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து என்ன சொல்றது? எப்பா! அதெல்லாம் கொடும தான். ஒத்துக்கிறேன். அதெல்லாம் வந்து கொடும தான். பட் என்ன பண்றது? நம்ம கிளியர் பண்ணா நம்ம படிச்சு தான் ஆகணும். நம்ம அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம லைஃப் போயிரும்ல. மார்க் எதுல போட? ஸ்மார்ட் கார்டா கைலி. நீங்க வந்து ஓபி வாங்குங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் கிளியர் பண்ணணும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கிளியர் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆ உங்க என்ன சொல்றது? உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒருத்தன் கார் வச்சிருக்கிறான். அதுக்காக என்ட்ட கார் இல்லன்னு சொல்லி நான் உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்னால உட்கார்ந்து நான்? பண்ணா நான் லூசுன்னு அர்த்தம். உங்க பக்கத்துல ஒருத்தன் ஐஃபோன் வச்சிருப்பான். நீங்க பஸ்ல போம்போது, அவன்ட்ட ஐஃபோன் இருக்குது. நான் ஐஃபோன் இல்லன்னு சொல்லிட்டு நான் வீட்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா?
கொஞ்சமாவது பிராக்டிகலா யோசிக்கணும். அவன் லைஃப் அவன் கிளியர் பண்ணிட்டு போறான். அவனுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம்? அவனுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம்? அவன் கிளியர் பண்ணிட்டு போனதுக்கு நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? புரியல எனக்கு. மேம் நீங்க பிஓஆர் கிளர்க் கிளியர். அவங்க வந்து பிஓ கிளியர்டு. கம்பேரிசன் உங்களுக்குள்ள பண்ணுங்க ப்ரோ. மத்தவங்க கூட பண்ணி வேஸ்ட் எது பாருங்க எப்படி மோட்டிவேஷன் பண்றான் பாருங்க. உங்களுக்குள்ள பண்ணுங்க. மத்தவங்களுக்குள்ள எதுக்கு? நீங்க மத்தவங்களோட கம்பேரிசன் பண்றீங்களா? நான் நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நேத்துக்கும் நீங்க இன்னைக்கு எவ்வளோ பெட்டரா இருக்கீங்க? அத என்னைக்காவது நீங்க யோசிச்சீங்களா? கிடையாது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் டே நீங்க யார்ட்ட போய் கேட்டாலும், நான் சொன்னத தான் சொல்லப் போறாங்க. பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்க கிளியர் பண்ணாம இந்த 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 ஃபீலிங்லேருந்து வெளிய வர முடியாது. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கிளியர் பண்ணாம இந்த ஃபீலிங்லேருந்து வர முடியாது. அப்பன்னா உட்கார்ந்து படிக்கணும். உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எல்லா டவுட்டும் ஓவர்ல இப்ப எல்லாத்துக்கும் எல்லாம் மைண்ட் செட்ல இதுக்கப்புறம் வந்து சாட்லாம் இருக்காது. ஒன்லி வந்து ஸ்டடீஸ் மட்டும் தான் இருக்கும். திருப்பி வந்து எப்படி என்னன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. மார்க் வரல, அது வரலன்னுட்டு. ரெக்கார்டிங் நான் இதுவும் அனுப்புறேன். நான் இந்த ரெக்கார்டிங் அனுப்புறேன். தென் வந்து அந்த இங்கிலீஷ் எப்படி ரிவ்யூ பார்க்குறேன்னு ரெக்கார்டிங் அனுப்புனேன். ஒரு கிளாஸ் வந்துச்சு. வச்சேன். ஒரு 50 பேர் கிட்ட வந்தாங்க அப்ப. ஒவ்வொண்ணா நெறைய கேட்டிருப்பேன். அந்த ரெக்கார்டிங்கும் நான் அனுப்புறேன். அதுல வந்து அந்த அந்த ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா, உங்கள உங்கள பத்தின எல்லாமே நான் கேட்பேன். அத நீங்க நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்ஸர் பண்ணீங்கன்னா, அப்ப புரியும். எந்த இடத்துல உண்மையிலேயே யார் தப்பு பண்ணான்ட்டு. ஓகேவா? நான் அந்த ரெக்கார்டிங் அனுப்புறேன். எல்லா ரெக்கார்டிங் நான் அனுப்புறேன். பாருங்க. பேங்கிங் அவர்னஸ் எங்க ப்ரோ படிக்க? பேங்கிங் அவர்னஸ் மீன்ஸ் இன் ஸ்டாட்டிக்கா இல்ல நார்மலா? நார்மல். நார்மல் வந்து நீங்க சிஏ படிக்கும்போதே பேங்கிங் இருக்கும். ஸ்ட ஸ்டடி அது அஃபேர்ஸ் கோர்ட்னாலும் சரி, இல்ல வந்து ஸ்மால் கேட்டா இருந்தாலும் சரி, அவனே பேங்கிங் அவேர்னஸ்ன்னு சொல்லி குடுக்குறானே. அதுதான் பேங்கிங் அவேர்னஸ். வேற என்ன பேங்கிங் அவேர்னஸ் இருக்குது எனக்கு புரியல. ஸ்டாட்டிக் நீ தேவையே இல்ல. அதெல்லாம் நீங்க மே இப்ப இன்டர்வியூ போகும்போது படிச்சுக்கலாம் நீங்க. தேவையில்லாத உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க இப்ப உட்காந்து. என்ன தேவையோ அத படிங்க. ஓகே தானே கிளியரா? ஸோ நாளைலருந்து கண்டிப்பா 9க்கு வந்து எடிட்டோரியல் இருக்கும். ஏன்னா எனக்கு அது 14 தேதி வர எனக்கு நான் கொஞ்சம் டைம் எனக்கு இல்ல. நானே அது இது பண்ணணும். ஸோ அது பார்க்குறேன். நாளைலருந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் எல்லாமே வந்து நான் சொல்றேன். டெய்லி என்ன பண்ணணும் என்ன? அதுல என்ன பிரச்சனை தெரியுமா? டெய்லி வந்து என்ன பண்ணணும்னு சொல்றேன் போடுறேன். அத எத்தன பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபாலோ பண்றீங்களான்னே தெரியல மொத. அதுக்கு நானா உட்காந்து அப்புறம் நைட்டு 10 மணி, 11 மணிக்கு மேல உட்காந்து டைப் பண்ணி போட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படியே. ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணுவோம் சார். அது மாரி அன்னைக்கு எனக்கு டென்ஷன் ஆயிட்டு. குவான்ஸ் கிளாஸ் எடுத்தேன். அன்னைக்கு எனக்கு செம்ம டென்ஷனு. ஆ என்ன கிளாஸ் எடுக்கிறேன். அதான் சொல்றேன் ரூ. 200 ரூ. 300 வாங்கிட்டு எடுத்திருந்தேன்னா, இந்நேரம் வந்து எனக்கு இந்த டென்ஷன் ஆயிருக்காது. நீ கவனிக்காம போ. எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு காசு வந்துடலன்னு சொல்லிட்டு நான் போயிருக்கலாம். ஆனா கிளாஸ் எடுக்கும்போது புரிஞ்சான்னு கேட்கிறேன். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அ அப்பன்னா எதுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும்னு எனக்கு புரியவே இல்ல. உங்களுக்கு நீ அப்பன்னா வந்து நான் YouTubeல சொல்ற மாரி வந்து சும்மா வந்து சட சடன்னு ஒவ்வொரு சம்மா முடிச்சுட்டு நான் போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நெனைக்கிறேன். அடுத்துலாம் இனிமே இப்படிதான் பண்ணணும். யாருமே அன்னைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. எனக்கெல்லாம் செம்ம டென்ஷன். நான் வந்து தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். தெரிஞ்சுச்சுன்னா தெரிஞ்சுன்னு சொல்லணும். நான் பண்ணேன் மாஸ்டர். பண்ணீங்க. நான் அதுதான் சொன்னேன். நான் பண்ணவங்கள நான் சொல்லல. பண்ணாதவங்கள நான் சொல்றேன் மாஸ்டர். எதுவுமே அது இது மாரி அப்படியே என்ன சொல்றது? நீங்க புரிஞ்சா புரியலையாங்கிறத நான் கேட்கிறேன். யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுச்சு, புரியல, எஸ், நோ எதுவுமே கிடையாது. அப்ப நான் என்ன சொல்லணும்? புரியலன்னு சொல்லணும் நீங்க. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சு, புரியலன்னா, புரியலன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என் எனர்ஜிய போட்டு அன்னைக்கு நான் நைட்டு நான் தூங்கவே இல்ல. காலைல எந்திச்சு நான் வந்து நான் தூங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே கிளாஸ் சொல்லிட்டு நம்ம போவோம்ன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கிறேன்.
நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. அதான் சொன்னேன்ல. நான் நேரா அதனால மத்தவங்க மாரி வந்து மு என்ன சொல்றது? ரூ. 500 ஃபீஸ் அது இதுன்னு வச்சு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாட்டுக்கு கவனிக்காம போங்க. என் கடமைக்கு நான் வந்து எட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இனிமே அப்படிதான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். மத்தவங்கள மாரி தான் நம்மளும் இருக்கணும்னு நெனைக்கிறேன். அதான் சொல்லல. அந்த ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு வந்து அந்த அந்த ஒரு இதே இருக்காது போல. அதுதான் உண்மை போல. நீங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டி நீங்க என்னலாம் பண்ணியிருப்பீங்க. யாருமே வந்து இப்படிலாம் வந்து எல்லாமே இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தப்பு பண்ணலாம்னு சொல்லிக் குடுக்க மாட்டான். இவ்வளோ விஷயம் எனக்கு நீங்க காசு குடுத்து வாங்குனதுக்கே இப்படி இவ்வளோ விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. நான் ஒவ்வொன்னும் அவ்வளோ சொல்றேன். ஆனா வந்து அது இது இல்ல. இனிமே ரெகுலரா காசு கலெக்ட் பண்ணுங்க மாஸ்டர். ஏன் மாஸ்டர்? சரி ஓகே. அவ்வளோதான் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அ போயிட்டு நல்லா இது பண்ணுங்க. உங்க மைண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அது உங்கள நல்லா பார்த்துக்கும். ஜாலியா இருங்க. ஓகே. படிங்க. ஜாலியா படிங்க. தேங்க் யூ.